எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்டா என்னடா வம்பா இருக்கு உங்களோட. எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு முடிவு பண்ணிட்டாரு டயர்ஸை முடிக்கிறதுன்னு. அவனுக்கு கண்டிஷன் என்னன்னா, விட்டு போதும் வழி இல்ல, வேற ஒரு வகையிலும் மதிச்சும் வர மாட்டேங்கிறான். டெல்லியில போய் காலை பிடிச்சாச்சு, இன்னும் இறங்கி ஓடணும்னா அந்த ஆள் கால் ரெண்டையும் வெட்டி விட்டுருவாரு. என்னடா பண்றதுன்னு பல்ல கழிச்சுட்டு உட்காந்துருக்காளுங்க. நல்லதான் இவனுக்கு நம்ம கிட்ட சிக்கிறது. இவனுக்கு இப்படி இருந்தாலும் அடங்குவானுங்க. என்னாச்சு விடியல் இது என்ன பயணம்? அது மீட்பு பயணமா? அந்த விடியல் பயணம் போனா இவன் மீட்பு பயணம் போயிட்டு இருக்கேன். அது என்னாச்சு? ஒன்னும் இப்ப 2 பேர்கிட்ட ஒன்னும் பெருசா வைபே இல்ல. மக்கள் கண்டுக்கவே இல்ல. சொதன்னு இருக்கு. சூப்பர். இன்னைக்கு 80% இன்னைக்கு குறிஞ்சிப்பாடி. ஒரு நியூஸையும் காணோம், ஒரு இதையும் காணோம். கடலூர் நல்லா கூட்டம் எல்லாம் வந்திருக்கு. காசு நல்லா குத்துக்கிறானு, ஹெவியா குத்துக்கிறானு. சட்டையில இருந்து என்ன பண்றது? அகப்பையில வரணும். கூட்டத்தை வச்சுலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அது இந்த ஆள் பேசணும். சன்னி லியோன் போனா கூட தான் கூட்டம் வரும் இன்னைக்கு இந்த காலத்துல. இல்ல, இந்த ஆள் பேசணும் இல்ல, கூட்டம் வர்றது பிரச்சனை இல்ல, அந்த கூட்டத்தை கவர் பண்ற மாதிரி இருந்தாலும் பேசணும் இல்ல, அதுக்கு வழி இல்ல இந்த ஆளுக்கு. அது உள்ள இப்பெல்லாம் மேலையும் ஏறது இல்ல எம்எஸ். வேனுக்குள்ள இருந்தே பேசி என்ன நீ என்ன பெரிய ஜெயலலிதாவே மேல வந்துதான் பேசுறான். வெயில் பட்டா ஸ்கின்னு கருத்துற மாட்டேங்குது. அதுதான் இந்த ஆள் மேல பட்டாலாம் ஏசிலே வெம்பி போயிடுமே. சாரி, அது துவைக்கிறது பெரிய அந்த மியூட் போட தவையா. எனக்கு ஏகானந்தோட பெரியவருக்கு மைக்கு உள்ள வாங்கி கை தூக்கி நிக்கிறாரா, அதை பார்த்தா பயம். சரி டிகே காரங்க கடிச்சு தொண்டில கடிச்சு பண்ணிடுவாரா அப்படின்னு. எங்க பேச விட்டீங்கன்னா இறக்கி விட்டீங்களா மைக்க அப்படி? ஆமா ஆமா, அவர் அப்படிதான் பண்ணிட்டாரு. தெரியலண்ணே, அடுத்த தடவைல இருந்து ஹோஸ்ட் கொடுக்க கூடாது இவனுக்கு. ஆனா நீ அணிலுங்க நிரூபிச்சுட்ட வாங்கினதுல. இல்ல இவன் அணிலுக்கு என்ன வேலை பார்த்திருக்கான்னா அஜுக்கு டிஎம் அனுப்பிச்சுக்கிறான். என்னது பிறப்புக்கும் சொல்லு இது சொல்லு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லு. டேய் அது முழு குரல சொல்லுங்கடா. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னது செய்தொழில் இல்ல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான். நீ பண்ண வேலைனால பாரு உங்களா டிஎம் கடிச்சு வைக்கிறாங்களா? இல்ல சொல்றலாம் நான் தான் பழங்க இறக்காத பேசி என்ன பண்ண போறோம். மதனை நான் இறக்கலத்துல. மதனை சொல்லல, நம்ம ஆளுங்க சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஆளுங்க இல்லையா தல, நம்ம ஆளுங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான். அதுதான் அவனோட முழு குரல். இவனுங்க பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும். பிறப்புக்கு டேய் நீ ஒண்ணு திருக்குறளை முழுசா சொல்லு, இல்ல நீ சொல்றது திருக்குறளை இல்லைன்னு சொல்லிட்டாவும் சொல்லு. நான் பாய்தான் எடுத்தது. சரி ஏதோ ஒண்ணு, திமுக நீ தோக்கடிக்கிறியா, வீடு தீப்பத்திக்கிச்சு. குருமூர்த்தி சொன்ன மாதிரி நீ கங்கை தண்ணிய கொண்டு வந்து தான் தண்ணி அமைக்கணும்னு இல்ல, தொட்டி சாக்கடையில இருக்கிற தண்ணியை தூக்கி தீயில ஊத்தியாதான் அணைக்கலாம். டிவிகேவா அப்படி நாங்க நினைச்சுக்கிறோம். நீ திமுகவை முடிச்சிட்டு ராஜு, முடிஞ்சது அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். அதிமுகவை நாங்க முடிச்சாரு. அர்ஜுன் ஃபர்ஸ்ட் பாயிண்டா பேசிட்டு இருந்தாருலனா, அப்ப இந்த பாயிண்ட மிஸ் பண்ணிட்டு மத்த எல்லா பாயிண்டையும் சொல்லிட்டு இருக்காரு. இத சொல்லியிருந்தா ஒரு நல்லதா இருக்குமே சமூக நீதிக்காக அப்படின்ட்டு, அதுக்காக சொன்னேன். ஆனா அவர் வந்து அதெல்லாம் முடிச்சு 1/4 மணி நேரம் கழிச்சு எனக்கு மாட்டி விடுறாரு. அச்சோ, நான் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டேன். ஐயோ நீ தான் என்ன கீழே இருக்குன்னு தெரியும். நினைப்பீங்க அவதார் நல்லா நினைப்பீங்க, பண்றதுதான் நம்ம அவதார். நேத்து ஏடா அஜு 2 மணி நேரம் பேசியிருக்காருடா, பெரிய மேட்டர்டா. யாரு? உங்க விஜயண்ணா
ஓட்டுறீங்களா ஆ? நான் ஓட்டுறீங்களா என்னவா 2 மணி நேரம் வித்தவுட் நான் ஸ்டாப் பேசியிருக்காரு, பெரிய அளவுதான்டா. மீட்டிங்கே 2 மணி நேரம் தாங்க. ம். நான் பார்த்துட்டு இருந்தேன்டா, அந்த மரத்து மேல எங்காச்சும் நீ இருக்கியான்னு. சரி காணா, அதுவே சொல்லி விட்டுட்டேன். அது ஏன்டா எங்க போனாலும் புசிய வந்து இவனுங்க இது பண்ணி விட்டுறானுங்க. அடுத்த மீட்டிங்ல இடம் ஒதுக்குனாக்கா சொல்லி பொண்ணுக்கு வர முடியும். மரம் இல்லாத கிரவுண்டா பார்த்து யாருன்னு கண்ணுக்கு மரம் எட்டுறதுக்கு மரம் இல்லாத மரம் 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 பேரிகார்டு இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பூத்தொட்டி இருந்ததுன்னா அதிமுக காரன் திமுக காரெல்லாம் கமுகம் வந்து உட்காந்துருக்கான் வெள்ள கோயில்ல. நான் யுவராஜ் அண்ணாவோட இதுல போயிட்டு ட்விட்டர்ல போய் தேடி பார்த்தேன் அந்த ஆர்டி இன்ஃபர்மேஷனை. கிடைக்கல. ம். கிடைச்சிருந்துச்சுன்னா நானே நில்றா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு அதனை இருக்க விடாம போகலான்னு உட்காந்து நான் குத்திட்டே இருந்திருப்பேன். யாரா? மதன்னா அந்த லோன் ம். எக்ஸ்பெண்டிச்சர் போய் தேடி பார்த்தேன். கிராக்கிட்ட போய் போடுறேன், இன்னமும் போடி பாக்குறேன், ஒன்னும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. வரலடா யுவராஜ் போட்டிருக்காப்ல பொள்ளாச்சியில. கேட்டா இவன் அப்படியே ஓடிடுவானு. நீ அந்த நம்பர் கொடு, நாங்க ட்ராக் பண்றோம். மயிறு நம்பரை வச்சு நல்லா ட்ராக் பண்ணுவேன். ட்ராக் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது ஆர்டிஐல. நீ என்ன ட்ராக் பண்ணுவ? நீ ஆர்டிஐ போடுறாங்க, அவன் இருக்குன்னு சொல்றான், இல்லன்னு சொல்றான், அவ்வளவுதான். நீ ட்ராக் அதுல என்ன பண்ணுவ? ட்ராக் பண்றதுக்கு ஃபெசிலிட்டியே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆர்டிஐல. ஆர்டிஐ போட்டவங்களுக்கும் குடுக்கறவங்களுக்கும் மட்டும் போட்டவங்களுக்கும் பிரச்சனை தெரியும். அவ்வளவுதான். அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பண்ணி இல்ல பப்ளிக் தான் அது. பட் ஆனா அதுல பப்ளிக் ட்ராக் தானா பண்ற ஃபெசிலிட்டி வர ட்ராக் பண்ற வரைக்கும் ஃபெசிலிட்டின்னு எதுவுமே ட்ராக் இல்லையே. அதுல பண்றதெல்லாம் என்ன கிடையாது. இருக்கு? அவன் இல்லன்ட்டானு. ஆக்சுவலா கிராக்னா எப்படி இருக்கும்னா லைக் இன்ப்ராக்ரஸ் அந்த மாதிரி ரெண்டு விதமான ஸ்டேட்டஸ் காமிக்கின்றது. யாருக்கு ரீசெண்டா வந்து ஒருத்தர் ஆனா சொன்னான். ஆன்சர்டா இல்லையா அவ்வளவுதான் காமிக்கும். கரெக்டா? அந்த நடுவுல ஒரு ஏதோ ஒரு ரொம்ப ட்ராக்கிங் டீப்பாலாம் இருக்காது. இப்ப எங்க இருக்கு போயிடுச்சா அதெல்லாம் இருக்காது. ஆமா, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது ஓல்டர் அவங்களுக்கு டேட்டா எல்லாம் கிடையாது. அவன் ஏதாவது ஒண்ணு சொல்லி உழப்பிட மாட்டாமா அப்படின்னு தான். கரெக்டா பார்த்தீங்கன்னா இவன் பேசும்போது அவன் பேசுவான் கார்த்தி. கார்த்தி இப்போ கோமாளி பேசி முடிச்சுன்னா இவன் பேசுவான். அவனை வந்து எப்படின்னா இவனுக்கு பேசக்கூடாது. இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணி உழப்பி விடலாம் அப்படின்னு. நீ கரெக்டா அவனை பிடிச்சி கீழே இறக்கி விட்டியா, மதன் கடைசியில மாட்டிட்டு ஓடிட்டான். ஓடிடும்டா தனியா அதுக்கிட்டடா. ஊட்டிகள் வந்து அவனுங்களை என்ன கேள்வி கேட்டாலும் வளைச்சு நெளிச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கை காமிச்சிடுறானுங்க. யூபி பீகார் எல்லாம் நீ சொல்லு, யார் அப்பா வீட்டு காசை எடுத்து கொடுக்குற அப்படின்னு. டேய், அவன் எவன் அப்பா வீட்டு காசை எடுத்து விட? உனக்கு வேணும்னா நீ கணக்கு கொடுக்க போறாங்க. நீ கணக்கே கொடுக்க மாட்ட. இப்ப எங்களுக்கே பாரு 4 லட்சம் கோடி கணக்கு கேட்கிறோம். நாங்களே உனக்கு சப்போர்ட் பண்றோம். எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்க? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு? அதுக்கு மட்டும் பதில் சொல்லலாம். இல்லன்னா இல்லன்னு சொல்ல மாட்டானுங்கடா. அத நீ ஏன் கேக்குற? அப்படிதான் கேட்பானுங்க. முதல்ல இந்த 2G இந்த அப்பா வீட்டு காசுன்னு பேசுறானுங்கல்ல, பாதி இப்படிங்க திண்ணியல்ல உங்க அப்பா வீட்டு காசுல, அதுக்கு என்னடா கணக்குன்னு கேட்டா பேச மாட்டானுங்க. நான் 100 ரூபா தர்றேன், நான் 1 ரூபா தர்றேன், 50 காசு வந்து மத்திய அரசாங்கம் என் அப்பா வீட்டு காசு கொண்டு போகுது. இன்னொரு 50 காசு நீ திருடிட்டு போனீங்களே அப்பா வீட்டு காசு, அதை என்னடா பண்ணீங்கன்னு கேட்டா அதுக்கு பதிலே வராது. அதை கேட்டாதான் சொல்ல மாட்டானுங்க. அதெல்லாம் ஸ்கின் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப தின் ஸ்கின். இந்த எலெக்ஷன் மட்டும் விஜய் எனக்கு தெரிஞ்சு 100% அவனுங்களோட மைனாரிட்டி ஓட்ட சொதச்சிருப்பான். சிதைச்சிட்டான்னா ஐஎம்எஸ் காலி. 10% எடுக்கணும். அதுல 5% மைனாரிட்டி ஓட்டு இருந்தாலும் திமுக காலி. சீரியஸ்லி காலி. நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க. மைனாரிட்டி எல்லாம் எப்பயுமே டிஎம்கே விட்டு வெளியே ஆரம்பிட்டானுங்க. அந்த 1% வருவாங்க, அவ்வளவுதான். அது கரெக்ட் தான், நம்பல. பட் அந்த யூத் ஓட்டு வந்து விஜய் எடுத்துருவான். நான் இப்ப போக போக மைனாரிட்டி வச்சு திமுக இப்ப நான் வச்சேன்ல ஒரு பாயிண்ட். திமுக வாங்குறதுல பாதி ஓட்டு மைனாரிட்டிகளோட ஓட்டு தான். தம்பி ஆனா அவன் வந்து மைனாரிட்டிங்கிறது எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறான் மைனாரிட்டி. தம்பி மைனாரிட்டிங்கிறது 3 வகைப்படும். முஸ்லீம், கிறிஸ்டின், பாக்கி மைனாரிட்டிஸ். சரியா? இதுல இந்த பாக்கியும் கிறிஸ்டினும் விஜய் பக்கம் போயிடும்.
முஸ்லீம் வேணா நீங்க சொல்ற ஸ்டேஜில் நிக்கும். இன்னைக்கு பேசினவரே முஸ்லீம் தான் ஐயம் சொன்னா. அவர் டிஎம்கேல முன்னாள் கவுன்சிலர் டிவிகேல போய் ஜாயின் பண்ணிருக்காரு அந்த அண்ணா. ம். அதான் டிஎம்கேயோட அவ்வளவுதான். முன்னாள் கவுன்சிலர். டேய் இவனுங்களை கொண்டு போய் ஆட்சியில் உட்கார வச்சு இது பண்ணுங்கிற அவசியமா தான் வந்து முஸ்லீம்ஸுக்கு கிடையாதுடா. வேற வர்றதுக்கு இவன் வந்துகிட்டா சரி கொஞ்சம் எங்களுக்கு இதா இருக்கும், நாங்க என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் கண்டுக்க மாட்டானுங்கிற ஒரு அடிப்படையில மட்டும்தான் இவனுங்களுக்கு ஓட்டு போறானுங்க. இன்னொருத்தனை கண்டுக்க மாட்டான்னு தெரிஞ்சதுன்னா அவனுக்கும் ஓட்டு போட தயங்க மாட்டானுங்க. இவனுங்களுக்கான நாங்க யாருக்குமே லாயலா இருக்க மாட்டோம், இதுல இவனுக்கு மட்டும் லாயலா இருக்கணுமா? இந்த சஃபீக் எல்லாம் பாரு அன்னைக்கு டென்ஷன் ஆனா பாரு அந்த பாக்டீரியா போட்டதுக்கு. ம். எப்படி டென்ஷன் ஆனா? அவ்வளவுதான். லாயல்ட்டி எல்லாம் கிடையாது, ஒன்லி ரிலீஜனுக்கு மட்டும்தான் லாயல். பாக்கி இருக்க விஷயங்களுக்கு எல்லாம் லாயலே கிடையாது. திமுக தான் ஓட்டு போடணுங்கிற அவசியம் இல்ல, அதே கிடையாது. நாளைக்கு விஜய் பக்கம் காத்தடிக்குது, விஜய்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னா டக்குனு விஜய்க்கு போடுங்கன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஐயரு காமெடி பண்ணிட்டாரு போல. எல்லாம் என்ன அந்த டிவியோட இறங்கி திட்டி விட்டான் பயங்கரமா. இல்ல அவன் வந்தவன் வந்து ஒருத்தன் சொன்னான் பார்த்தீங்களா, பீகாருக்கு ஏன் கொடுத்தீங்க பீகாருக்கு ஏன் கொடுத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆக்சுவலா ம். பட்ஜெட்டுக்கும் ஸ்பெஷல் கிரான்ஸுக்குமே வித்தியாசம் தெரியல. அது வந்து பட்ஜெட்ல ஒதுக்குறதுன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. ஸ்பெஷல் கிரான்ஸ் ஒரு ஒரு பட்ஜெட்லயும் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு தனித்தனியா ஒதுக்குவாங்க. நீங்க அந்த ஸ்பெஷல் கிரான்ஸை பார்த்தீங்கன்னாலுமே டிஎம்கே ம். காங்கிரஸ் 8,000 கோடி தான் கொடுத்துருப்பாங்க. மோடி மட்டும் ம். 1,05,000 கோடி 13 மடங்கு அதிகமா கொடுத்துருப்பாரு. இது எதுவுமே ம். தெரியாம தான் முளைச்சிட்டுக்கிறானுங்க. சரிங்க, அவன் சும்மா அந்த டைம்ல கேள்வியை வந்து எப்படியாவது வாழ்த்தி விட்டுறலான்னு அவனுங்க ட்ரை ரொம்ப முயற்சி செய்வானுங்க. அதெல்லாம் நீ அதுக்கெல்லாம் பல்ஜே ஆகக்கூடாது. நம்ம 4.5 கோடி கணக்கு சொல்லலாம் கடைசி வரைக்கும். கேட்கல டூச்சி, நான் கேட்கல. சரி டிசி ஆயிடுச்சு. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதுண்ணா. டிசி ஆயிடுச்சு. ஆனா இந்த இதுக்கு கணக்கு சொல்லுங்க, ஆனா வரமாட்டானுங்க. அவனுக்கு ஆக்சுவலா பிஜேபி மட்டும் இருந்தா வந்திருக்க மாட்டானுங்க. டிவிஏ காரனுக்கு மேல இருந்தானுங்களா, சரி மேல போலாம் தைரியமா வந்துட்டான். அது 4 தடவை கூப்பிட்டு வந்துட்டானுங்க, இனி வரமாட்டானுங்க. வச்சுக்கிட்ட ஒரு தடவை ஏமாட்டானுங்க, இனி ஏன் வரமாட்டானுங்க. இல்ல கரெக்டா தானே போசினாரு. யாரையுமே அபியூஸ் எல்லாம் பண்ணல, யாரும் இதுவும் பண்ணல. இதேதான் அவங்க ஸ்பேஸ்ல இந்த மாதிரி நடந்திருக்கும்னு கேட்ட நடந்திருக்காது. என்ன ஆனா ஒரே ஒரு மிஸ்டேக், நான் கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு எஸ் ஆயிட்டே இருந்தாரு. இன்னும் ரஞ்சித் கேஸ் வாங்கிட்டான். ஒரு ஸ்டண்ட் ட்ரெயினர் வந்து செத்ததுக்காக கேஸ் போட்டாங்க போல. இவன் தெரிஞ்சதா ஏத்தி பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். நான் வாய்ப்பு கிடைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பானுங்க. இல்லை அந்த சண்டை இது பார்த்தீங்களா, அந்த கிளாஸே உடையல. ரெண்டாவது ஏர் பேக்கில் ஒன்றும் வேலை செய்யல. ஏர் பேக்கே இல்லையே பெரியவர் அதுல. இல்லை அதுதான் கேட்குறேன், இவங்க கோடி கோடியாக சம்பளம் வாங்குறாங்க. ஒரு நல்ல வண்டி எடுத்தது தான். நான் ஷூட்டிங் நிறையா பார்த்துருக்கேன். அதில் டப்பா தான் இருக்கும். வெறும் பாடி சும்மா இது பேச்சு ஓட்டு போகிறதுக்கு தான் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்ஜின் கீழ் பாக்ஸ் தான் இருக்கும். சேர் கூட சமயத்தில் வந்து சாதா சேர் தான் இருக்கும். பிளாஸ்டிக் சேர் இருக்குல்ல, அந்த மாதிரி இரும்பு சேர் தான் போட்டு உட்காந்துருப்பாங்க டிரைவர். அந்த மாதிரி என்ன மாதிரி கொடுக்குறாங்க, கோடி கூட சம்பளம் மாதிரி மட்டும் வாங்குறாங்க. பட்ஜெட் என்ன இப்போ உயிர் படிச்சு என்ன பண்ணுறது? அந்த கிளாஸ் உடையிற மாதிரி இருந்தால் கூட, உடஞ்சிருந்தா கூட அவர் வெளில வந்திருக்கலாம். அதை தெரிச்சு அந்த பிளாஸ்டிக் மிக்ஸ் பண்ண கிளாஸு
அவர் அடிச்சு அப்படியே மண்டையில உட்காந்துட்டாரு இங்கே. அந்த கிளாஸ் ஆகுது சரி, தட்டுனாக்கா வெளில உழுவுற மாதிரியாவது போடணும். சில படத்துலலாம் அந்த கிளாஸ் வந்து சும்மா ஒட்டின மாதிரி இருக்கும். லேசாயிடுச்சா டக்குன்னு ஃப்ரண்ட்ல கீழே விழுந்துடும். டூ வீலரா இருந்தாலும் காலாங்கடா வண்டி தான், காரு பஸ்ஸா இருந்தாலும் காலாங்கடா வண்டி தான். அவங்க பொழப்பெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. லைக் அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் அவங்கலாம் வந்து டைரக்டர் வந்து அதுவும் இந்த ஹீரோஸ் எல்லாம் இப்போ ரொம்ப டிமாண்டிங்கான சீன்லாம் வைப்பானுங்க. அதெல்லாம் கொண்டு வரணும் ஆக்சுவலா. ஆனா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காசெல்லாம் ஒன்றும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த டைரக்டரு இந்த அவனுக்கு மியூசிக் டைரக்டர் லெவலுக்குலாம் பெரிய இதெல்லாம் கிடையாது அவனுக்கு. அந்த ஸ்டண்ட் மாஸ்டருக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் வரும். அப்புறம் அவனும் நிறைய எடுத்துட்டு கொஞ்சம் தான் இவனுக்கு கொடுப்பான். யாருக்கு இந்த ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்கெல்லாம் கொடுப்பான். ரிஸ்க்கும் ரொம்ப ஜாஸ்தி. ரெண்டாவது இந்த உச்ச நடிகருக்கு டூப்பு போடுறாங்கல்ல, அவங்களுக்கு கூட ஒரு நல்ல சம்பளம் கிடையாது. டூப் போட்டு நடிக்காதான் அவன். இவன் பேர் வாங்கிட்டு போனா இவன் கோடி கோடியாக சம்பளத்தை வாங்கிட்டு வந்துடுவாங்க. 250 கோடிங்கிற அணில் அவனுக்கு டூப் போடுறவங்க ஏதோ சில்லற காசு தான் கொடுக்குறாங்க. அநேகமா இனிமே வெளில வரும்போது டூப்பா ஒரிஜினலாக பார்க்கணும். சமயத்தில் டூப் போட்டு அனுப்பிச்சு விட்ற போகிறான். அவதாரம் வந்து நடக்குமா? வாய்ப்பு இருக்கு அவதாரம் அந்த மாதிரி. ஏன் பெரியவரே நைட்டா வர்றீங்க? நான் பாட்டுக்கு அமைதியா வந்து பழனிசாமி இவங்கிட்ட ஹரிட்ட பேசிருக்கேன், தந்தி டிவி ஹரிட்ட. தெரியலையே. பழைய வீடியோ போல. அப்படியே வாயை திறந்து பொல பொலன்னு பேசி கிழிச்சிருவான் தற்கொலை. வேற ஏதாவது இங்கிலீஷ் சேனல் இருக்கு. ஏதோ ஒரு சேனல் பேசியிருக்கான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. சண்டே டிவில ஹரி கூட ஒரு பேட்டி இருக்குது. அத வந்து வீடியோ போட்டிருக்காங்க. அது பழசுன்னு நினைக்கிறேன். லேட்டஸ்டா ஒரே ஒரு இன்டர்வியூ தான், அந்த ஒரு இங்கிலீஷ் நியூஸ் நினைக்கிறேன். அது கூட யாரும் போட்டிருந்தாங்க, எத்தனையோ ஃபாலோவர்ஸ் இருக்கு, அதுல டெவலப்மெண்ட் அது ஸ்டாலின் இல்ல. அது மட்டும் என்ன பிஏ ஹிஸ்டரி இங்கிலீஷ் லிட்டரேச்சரா படிச்சிருக்கேன். ஒன்னும் தற்கொலை. ஐயம்சனா அந்த டீ குடிச்சிட்டு போங்கன்னு சொல்ற வீடியோ இருக்குல்ல, அதை நல்லா கவனிச்சு பாருங்கண்ணே. செக்யூரிட்டி எல்லாம் கண்டு விழுந்து சிரிக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் புரியுது என்னதுக்கு சொன்னாரு அப்படின்னு. அவன் பார்த்தேன், அவனுக்கு செக்யூரிட்டியே சிரிக்கிறானுங்க ஆக்சுவலா இவர் சொன்னதை கேட்டு. ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு. என்ன சாப்பிடலாம்? அந்த குறிஞ்சிப்பாடி வந்து பொன்முடி தொகுதி தானே? ஆமா, லாஸ்ட் 2 தடவை திமுக தான் ஜெயிச்சுக்குது. சும்மா கூட்டத்தை மட்டும் காமிச்சு ஏமாத்தேன். என் காமெடி பண்ணுக்கிறானு. ஏடா கூட்டம் சன்னி லியோனுக்கு தான் கூட்டம் கூட. அதுக்கு இல்ல இவ்வளவு கூட்டத்தை காமிக்கிறாங்களே, ஏன் ஓடி போனானா இடைத்தேர்தலுக்கு நிக்காம? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு எதுக்கு ஓடி போனா? காசு ஒவ்வொருக்கும் 500 ரூபா 600 ரூபா கொடுத்து கூப்பிட்டு வந்துருக்காங்க. இப்போ எனக்கே சிரிப்பா இருக்குது. ஏண்டா கூட்டத்தை கூட இவ்வளவு இது பண்ணி தான் விடுவீங்களாடான்ட்டு. இப்பவே இப்படி பம்மி பிரச்சனை பண்றானே, எலெக்ஷன் நேரத்துல என்ன பண்ண போறான்னு தெரியலையே. படுத்துருவானே. அதுக்குதான் தூக்குறவங்க முட்டை கொடுத்து தூக்குறவங்க இருக்காங்கல்ல, அழகா தூக்கிட்டு போவாங்க. எதுக்குங்க பிரச்சாரம் போது
இப்பவே இப்படி உட்காந்துடுறானே, பிரச்சாரம் போது கண்டினியூவா சுத்தி வரணும்ல ஒரு ஊரா. ம். முடியுமா வயசான காலத்துல? அவனுக்கு சிரிப்பு வரணும் மாம்ஸ். இல்ல அதுக்கு தான் நம்ம ஆளுங்க முட்டு கொடுக்குறது 4-5 பேர் இருக்காங்கல்ல, தூக்கிட்டு போயிடுவாங்க நம்ம ஆளு பொள்ளாச்சி. இல்ல நீங்க. அன்புமணி கட்சி ஏதாவது வருதா, உருப்படுதா, மேல வருதா, என்னாச்சு, ஏன் எதுவும் சொல்ல மாட்டான். அன்புமணி கட்சியெல்லாம் ஆரம்பிக்க மாட்டாரு. கேள்வி கேட்ட உடனே சிரிச்சுட்டான்டா. ஏன் உங்க அம்மா வந்திருக்காங்க போல இருக்கு. அந்த டீ குடிச்சிட்டு போங்கன்றதுக்கு கேள்வி கேட்ட உடனே சிரிச்சுட்டாங்க. சிரிப்பு தாங்கல. இவன் நல்லா அவருக்கு தெரியுது, இவனுங்களுக்கு கொஞ்சம் கூட இதே கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன சொல்றது, அந்த இவங்களுக்கு அந்த அந்த லிவரேஜே கொடுக்க கூடாது அப்படிங்கறதான். அவரு கரெக்டா தெளிவா இருக்காரு. இவனுக்குதான் கொஞ்சம் பேர் தான் ஓடிட்டு இருக்காங்க. அந்த வெள்ள கோயிலே 45 நிமிஷம் வெள்ள கோயிலே 45 நிமிஷம் பேசியிருக்காரு. இவர் 2 நிமிஷம் பேசிட்டு ஓடி இருக்கான் நேரத்துக்கு. ஏதோ லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இடம்பெற்றிருக்காங்க. 26 நிமிஷமே நடைபெற்ற போராட்டம், ரொம்ப கம்மி நேரம் நடைபெற்ற போராட்டம்னு. உண்மையான தெரியல. எதுலீங்க? லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இடம்பெற்றிருக்காங்க. 26 நிமிஷம் தான் நடந்தது போராட்டம், ரொம்ப கம்மி நேரம் நடந்த போராட்டம்ட்டு ரெக்கார்டு இருக்கு. விஜயா? விஜய் தான். ஊபிசி கிளப்புவானுங்களா இருக்குங்க. இதை விட சின்ன போராட்டம் எல்லாம் இருக்குது. தலைவர் வெறும் ஒரு போராட்டத்துக்கு வந்து வெறும் 2 நிமிஷம் பேசின விஷயத்துல வேணா லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வரலாம். கேட்டா 3 மணி நேரம் தான் நான் ஆர்டர் வாங்கியிருக்கோம், அதனால அவ்வளவுதான் பேச விட்டான். டேய் ஏன்டா போய்க்கிறீங்க? எனக்கு புரியல, மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு நாள் முழுக்க போராட்டம் பண்ணுங்கன்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. எல்லாத்துக்கும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் கொடுப்பாங்க. இவனுங்க இன்டென்ஷனோட ஒரு குரூப் அவர் கூட இருந்து குழி பொறிக்கிறானுன்னு தோணுதுண்ணா. என்ன 2 நிமிஷம் பேச விட்டது, கண்டென்ட் கொடுத்தது. அந்த ஆளு இது எழுதி கொடு, ஸ்கிரீன் ரைட்டர் 2 நிமிஷத்தை எழுதி கொடுத்துருக்கேன், அதை ஒப்பிச்சுட்டு அவன் போயிட்டான். உடனே நீ வந்து எல்லாத்துக்குமே குத்து சொல்றவாரு, அவன் ஸ்கிரீன் ரைட்டரை மாத்தி சொல்லு. இல்லண்ணா, அவன் தான் தப்பா எழுதி கொடுத்துருக்கான் இன்டென்ஷனோட. ஸ்டாலினுக்கே நாங்க தப்பா எழுதி கொடுத்துட்டு ஆள் வச்சு கொடுத்துருக்கோம். இவனுக்கு மட்டும் நல்ல ஆள் கொடுத்துருவோமா? இவனுக்கு அப்படித்தான் கொடுத்துருவோம். இப்படிலாம் சொல்லாதுங்கண்ணா. பாவம் தெரியாம வந்து உள்ள மாட்டிட்டாரு. என்னடா எந்த ஸ்வீட்டா சாப்பிடலாம்? நல்ல ஸ்வீட்டா சொல்றா. சாக்லேட். பாம்பு சூப்பு சாப்பிடுவேன். நீ சாப்பிடியாதா? பெரிய வாங்கி வச்சிருக்கேன் வீட்டுல. வச்சுக்கோ. அந்த டேஸ்ட் நல்லாதான் இருக்கு. அது பெரிய எல்லாம் நீ அதெல்லாம் பண்ண மாதிரி வராதுடா. மூங்கால் அல்வா சாப்பிடலாமா, ரஸ்மலாய் சாப்பிடலாமா? ஆனா டீக்காரங்க தெளிவா என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அடி வாங்கட்டும்னு விட்டுட்டாங்கண்ணா. இது பண்ண வேணாம், அப்படியே விடு, அவனை அப்படியே விடு அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. இவனுக்கு அதுலதான் கடுப்பாயிடுச்சு, என்னடா எங்களை அடிவாக விட்டுக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு. இதுல ஒருத்தர் மட்டும் ஊடல வந்தாரு, அதுவும் கடைசி தெரியாம வந்தாரு, அவரும் இறக்கி விட்டாச்சு. சும்மா இருக்கு. இல்ல ஒருத்தன் சொல்லுவான்ல, நான் உங்களுதான் சேர்த்தான் பேசுறேன், சேர்த்து பேசியா. ஆமா அதானே. யோ நான் உனக்கு தான் சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கேன்.
அவத்தாரு இவனுங்க எல்லாம் எதிர்பார்த்தது என்னன்னா இப்படியே இருக்கும், ஸ்டாலினும் தத்தி நம்மளும் தத்தி, நம்ம போய் சாதிச்சிடலான்னு ஒருத்தன் வந்தான். இன்னொன்னு அவனா ஆட்சி செஞ்சு 5 வருஷத்தை கெட்ட பேர் வாங்கிக்குவான், நம்ம வந்து போய் ஆட்சியில் உட்காந்துட்டான்னு ஒருத்தன் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருந்தான். இவனுங்க எல்லாருமே ஏமாந்தது எங்கன்னா, அண்ணாமலைன்னு ஒரு ஆள் வருவாரு, அந்த ஆள் இப்படி எல்லாம் பேசுவாரு, அந்த ஆள் பின்னாடி இப்படி ஒரு கூட்டம் போயிருங்கிறத இவனுக்கு சத்தியமா எதிர்பார்க்கல. நம்ம கட்சியிலேயே எதிர்பார்க்கல, நாமளே எதிர்பார்க்கல, நம்ம கட்சியிலேயே எதிர்பார்க்கல. அதனால என்ன ஆகி போச்சுன்னா, டோட்டல் அந்த பாலிடிக்ஸோட டைனமிக்ஸ் டோட்டலா மாறி போச்சு. சென்ட்ரல்லையுமே அவங்க வந்து என்னன்னா தெரிஞ்சிருந்திருக்காங்க, அவர் வந்தா ஒரு சேஞ்சஸ் கொண்டு வருவாரு, எஃபர்ட் போட்டு மாத்திடுவாருன்னு. ஆனா அவர் இந்த அளவுக்கு டிராஸ்டிக் சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. என்னையா எந்த பக்கம் போட்டாலும் கோல் அடிச்சிடுறாரு அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்தாதான் கேரளால growth இருக்குடா, கேரளால growth இருக்குது. ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப் growth தான். ஒரு எலெக்ஷன்ல 3, அப்புறம் 5, அப்புறம் 8, அப்புறம் இப்படிதான் வந்துச்சு. ஒரே எலெக்ஷன்ல டப்புன்னு 12க்கு தூக்கிட்டு வந்ததெல்லாம் இது வரைக்கும் யாரும் இங்கே பண்ண, கேரளா தான் பண்ணல. வளர்ந்துட்டு இருக்க மாநிலங்கள்ல இப்படி ஒரு தூக்கிட்டு வந்ததை யாரும் பண்ணல. அதுதான் சம்பவம். இருக்குல்லண்ணா கேரளால நல்ல சப்போர்ட் இருக்கு, நல்ல சப்போர்ட் இருக்கு. அங்க டெத் ரேஷியோ ஹெவியால இருக்கு. அங்க 2 விஷயம் இருக்குடா அட்வான்டேஜ். ஒன்னு ஆர்எஸ்எஸ் சப்போர்ட், இன்னொன்னு இருக்கிறதெல்லாம் நேஷனல் பார்ட்டிஸ், ரீஜனல் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. இந்த 2 அட்வான்டேஜ் இருக்கும் போதே இதுதான் growth ஸ்பீடிங்க. ஆனா இந்த growth ஸ்பீடு அவர் இப்பவே கொண்டு வந்துட்டாரு. இந்த 2026 மட்டும் அவர் கையில கொடுத்திருந்தா அவர் இப்ப 12ங்கிறது நீ அடுத்து 18 கொண்டு போய் நிறுத்திருப்பாரு. இன்னைக்கு கேரளா 18-19% இருக்குது. அந்த பர்சன்டேஜ் 2வது எலெக்ஷன்லயே எடுத்து கொடுத்துருப்பாரு. இங்க கிட்டத்தட்ட ஒரு 4 எலெக்ஷனை எடுத்துட்டு இருக்கு, 4-5 எலெக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. அதை வந்து நீங்க 2வது எலெக்ஷன்ல எடுத்து கொடுத்துருப்பாரு. அவனுக்கு இங்க 2 அட்வான்டேஜ் இருந்துமே அவங்களால இப்படிதான் வர முடியுது. ஆனா அந்த மாதிரி ஒரு ஆள் இங்க கிடைச்சாருன்னா இவங்க ஒரே எலெக்ஷன்ல தூக்கிட்டு வந்துடலாம். ஆனா ஆள் இல்லை, அதான் பிரச்சனை. என்டையர்லி யூனிக் ஒரு டிசைனரா அவரு. அந்த மாதிரி இது இவனுக்கு யாரும் எதிர்பார்க்கல, அதான் பியூட்டி. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இப்படி ஒருத்தர் வருவான்னு எதிர்பார்க்கல, இவனுங்க ஏமாந்துட்டானுங்க. இல்லண்ணா எனக்கு தெரிஞ்சு இப்ப சென்ட்ரல் எடுத்த முடிவு வந்து ஓகேன்ற மாதிரி தோணுது. சரி நமக்கு எப்படி லாஸ் கிடையாது, ஆனா நம்ம முதுகுல குத்துன நாய கூட இருந்து செஞ்சுட்டு போனோம் அப்படின்றதான் முடிவு எடுத்திருக்காங்கன்னு தோணுது. இந்த உருட்டெல்லாம் உருட்டக்கூடாது. இத வந்து பலி கொடுத்தெல்லாம் அந்த முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க. ஒரு முக்கியமான ஒரு தலைய பலி கொடுத்து இப்படி பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க வேற என்னமோ கணக்கு வச்சிருக்காங்க, என்னன்னு தெரியல. அந்த அது மாதிரி நம்ம டீசெண்டா அதை வந்து உருட்டு, இன்டீசெண்டா உருட்டாத. இல்ல நான் பலியெல்லாம் கொடுக்கலண்ணா. என்னன்னா நீங்க சொன்னீங்களா கேரளால growth வேகம் ஸ்லோவா இருந்துச்சு அப்படின்னு. தமிழ்நாட்டுல வேகமா இருக்கிறதுனால அதை ஸ்லோ பண்றதுக்காக கூட இருக்கு. பலி கொடுக்க முடியாதுடா, பலி கொடுக்க முடியாது. அந்த லெவல் போயிருச்சு, தாண்டிடுச்சு, அவ்வளவுதான். ஏன்னா இங்க இருக்கவங்களுக்கே பொதுவா ஒரு காமன் பப்ளிக்கு ஓ இப்படியெல்லாம் இருக்கா, இப்படியெல்லாம் பேசலாமா, இந்த மாதிரி எல்லாம் இந்த விஷயங்கள்ல இவ்வளவு இருக்குதா, அதெல்லாம் அவங்களுக்கே இப்ப வந்து. ஏன்னா இது வரைக்கும் ஜெயலலிதா இப்படி பேசுனது, கருணாநிதி இப்படி பேசுனது இல்ல, யாருமே பேசுனது இல்ல. புதுசா இருக்குதுங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு இதா இருக்கு. இன்னொன்னு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் இவனுக்கு எவன் கட்டி இருக்காது. ஏதோ வந்தோம் பேசணும்னு பேசுறோம், போறோம், இப்படித்தான் இருப்பானுங்கள ஒழிய அந்த இடத்துக்கு வரும்போது அந்த ஒரு ஜோஸ், அந்த ஒரு இது, அது வந்து அனைவரும் நான் நினைக்கிறேன் 3 மாசம் டைம் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். 3 மாசம் உங்களுக்கு டைம், நீங்க போய் என்னமோ பண்ணுங்க, அது நான் வரைக்கும் நான் உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன். 3 மாசத்துக்குள்ள நீங்க எல்லாத்தையும் கொண்டு வந்துருவணும், இல்லைன்னா அதுக்கப்புறம் நான் பேசுவேன்னு சொல்லி இருப்பாங்க. அதான் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து பேசுறேங்கிறாரு. 3 மாசம் டைம்லாம் இருக்காதுண்ணா. 3 மாசம்டா. இப்போ ஜூனு ஜூலை சாரி இது மேல தானே இது பண்ணாரு அமித்ஷா. ஏப்ரல்ல தான் வந்துட்டு போனாரு, ஏப்ரல் ஃபர்ஸ்ட். அதுதான் அந்த ஒரு 3-4 மாசம் கொடுத்தாச்சு. இதுக்கு மேல இவங்க வந்து பண்ணலன்னா அப்புறம் அவரு விட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. நாளைக்கு அவரு வரும்போது கஷ்டமாயிரும். அதனால ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து பேசுவேன்னு இருக்காரு. பாப்போம். பேசுவாருண்ணா, ஆனா அது ஓட்டா கன்வெர்ட் பண்ற அளவுக்கு அவர் இது பண்ண மாட்டாரு. என்னன்னா இப்ப இது பண்ணாரு தெரியுமா, லாக்அப் டெத்துக்கு ஒரு பேச்சு பேசுறாருல, சிம்பிளா டீடைல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்றது, டிஎம்கே கவர்மெண்ட் எக்ஸ்போஸ் பண்றத முடிச்சிருப்பாரு. தம்பி நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன தெரியுமா, ஒரு டிஃபரெண்டான அப்ரோச் ஒரு விஷயத்துல இப்படி எல்லாம் எடுக்கலாங்கிறது நமக்கே தெரியாது. அவர் வந்து எடுத்தாரு. நீ வந்து என்ன பண்ண போறாருங்கிறது வந்தா தான் தெரியும். அவர் எப்படி எடுக்க போறாருங்கிறது நீ அதுதான் தெரியும்.
அதிமுகவுக்கு மட்டும் ஓட்டு போகாம பிஜேபிக்கு மட்டும் ஓட்டு வர மாதிரி கூட அவர் பண்ணி வைக்கலாம். யாரு கண்டா? வெயிட் அந்த பண்ணுவோம், மாதிரினா செமையா பாப்போம். இருக்குங்க. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல பாப்போம். இல்ல டெல்லிக்கு போய் உருண்டு பருண்டு தலைவர் பதவி வாங்கினதுக்கு எதுக்கு அவரு பேசணுமா? பதவியில் இருக்கவங்க தான் பேசணும். இந்த விருதுநகர்ல வந்து ஒருத்தர் சொன்னார்ல, சோறு போடுறாங்கிறாங்க ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரிலாம் அண்ணாமலை இருக்கும்போது யாராவது ஒருத்தர் பேசியிருக்காங்களா, சொல்லியிருக்காங்களா? அந்த வைப்பே ம். அப்படிதான். அந்த அண்ணாமலை செல்வராஜ் இருக்கிறப்ப யார் சொன்னார்ல, அவர் நாங்க கீழே தெரு தெருவா உட்கார்ந்துருக்கவே விட ஓட்டு மாட்டாங்க. கேட்டோம், யாரும் ஓட்டு போடலன்னு சொன்னார்ல, அந்த டைலாக் தான் மாத்தி வருது இங்க. பெரியவர் அவர் உட்கார்ந்துருக்கிறப்ப சுத்திலும் 10 பேர் வந்து ஒவ்வொருத்தனும் ஒரு சைடுல ஒண்ணு பேசிட்டு இருப்பானுங்க. அவர் ஏன் இந்த எல்லாத்துக்கும் மாதிரி தனித்தனியா அண்ணாமலை பதில் சொல்லிட்டு உட்காரவே இருப்பாரு. இல்லையா? 10 பேருக்கு முன்னாடி உட்காரவே உட்கார்ந்துருக்கவே இல்லையா? மாட்டாரு. ஆமா நீ அவரை வந்து இப்படிலாம் ரவுண்டு கட்டிக்கார விடவே மாட்டாங்க. முட்டாத. இதுக்கு முன்னாடி அவர்லாம் அண்ணாமலை ரவுண்ட் 10 பேர் உட்காரலையா? 20 பேர் உட்காரலையா? 100 பேர் அவர்லாம் உட்காரலையா? நேரமே இல்லாம சுத்திட்டு இருப்பாரு பெரியவரை. நீங்க வேற அவர் உட்கார்ந்து பேப்பர் யாராவது உட்கார்ந்து திருப்பி பேசினாங்களா பார்த்து அந்த என்னைக்காவது மாதிரி? அண்ணே பாத்திருக்கீங்களா? சோறு போறாங்கிறாங்க, தங்க சொல்றாங்க, ஓட்டு போட மாட்டேன் யாராவது சொன்னாங்களா? அந்த மாதிரி சொன்னாங்களா? ம்ஹும். ம்? ஏன்னா அவர் இருக்கும்போது அது நடக்கல. என்னன்னா இவர் பேசுறதுக்கு ஆளுங்க இந்த பக்கம் தான் வந்துகிட்டு இருந்தாங்க, அந்த பக்கம் போகல. பேசாம உட்கார்ந்துருந்தா அந்த பக்கம் போகத்தான் செய்வாங்க. அப்படி சொன்னவரே கூட என்ன செய்யணும், வாங்க நீங்க எவ்வளவு நல்ல கட்சியில இருக்கீங்க, எங்க இருக்கீங்க, என்ன வேலை பார்த்துருக்கீங்க, என்ன ஏதுன்னு அந்த ஆள் விசாரிச்சுட்டு அவன் யாருன்னு உடச்சு விட்டுறணும். இங்க வந்து யாராவது கட்சியில இருந்து பேசுனாங்க கொட கொடங்கிறீங்க, கட்சியில இருந்து இங்க இருந்து பேசாதீங்கன்னு சொல்லிடுறீங்கல்ல நிறைய பேர்த்த. நீ வன்மத்துக்கு பேசுவியா, அதனாலதான் உன்னை தடுக்கிறது நான். வன்மம் அப்ப எப்ப கொட்டை கழிச்சு கட்டிடணும், வச்சே கூடாது. சொன்னல. அது யாரா புது வார் ரூம்? ஏன்டா புதுசா ஒருத்தர் வார் ரூமுக்கு வந்திருக்காரு, நீ அது யாரு? அது தெரியாதா? அந்த வாரூம்ல தெரியல. என்னன்னா டிவி காரங்களாம் அவரை பார்த்து கதறானுங்க. அவர் ஸ்பேஸ் போட்டு யூடியூப்ல வேற அப்லோட் பண்ணிடுறாரு. அது வேற 700-800 பேருக்கு ரீச் போகுது அப்படின்னு கதறிக்கிட்டு இருப்பானுங்க. யாருன்னு கண்டுபிடிக்க கார்த்திக் ரவி வருமாவா? ஆமா. அவர் அவனுக்கு எப்ப ஸ்பேஸ் இருந்து போனா இருக்காரா? யாராவது ஒருத்தர் 2 பேர் மேலே ஏறி வரானுங்கண்ணா. வந்துட்டு எப்பா இந்த கார்த்திக் ஒருத்தர் இருக்காருப்பா, அவர் ஸ்பேஸ் போட்டு பேசி நிறைய பேத்துக்கு ரீச் போயிருதுப்பா, ஏதாவது தடுக்கணும் அது அப்படின்னு. ஐஎம்எஸ் நேத்து ஸ்பேஸ் கேட்டீங்களா? அந்த டைம் பாஸ் ஸ்பேஸ் இல்லைங்க, நான் ஒரு 2-3 நாளாவே கொஞ்சம் வேலைங்க எனக்கு. நேத்து கேளுங்க ஐஎம்எஸ், இந்த 2G காசு வாங்கினதை முடச்சு விட்டுருவாப்ல அது வருமா? இந்த சேப்பாக்கம் மணிக்கு யாரோ ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவன்கிட்ட பேசும்போது ரொம்ப கூலா பேசிட்டு வரும். என்ன அவர் எதுக்கு போய் கடிக்கணும்? கூட்டணி கட்சிய இது பண்ணி பழகி அவன மாதிரி வெரி பேட். வாங்கின காசுக்கு டக்குன்னு சேப்பாக்கம் பண்ணிட்டு கம்முன்னு பேசுறீங்க. அப்படிலாம் இல்ல பெரியவரே. உன்ன மாதிரி இது அபியூஸா பண்ணும். கூட்டணி கட்சியை கூட ஜெல்லாகி போகணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். இதுல பெரியவர்கிட்ட டேட்டாலாம் இருக்கு. அவர் டேட்டா எத்தனை சீட்டுங்க? குத்துற மாதிரி குத்திடுறாரு. எத்தனை சீட்டுங்க? ஒரு ஜெல்லாகி போய் எவ்வளவு வாங்குனீங்க? 4 இல்ல ஜெயிச்சதுல 20 சீட்டு. 20 இல்ல 21. சரி, இந்த தடவை 23. சோ இந்த சீட் எவ்வளவு ஜெயிக்க போறீங்க ஜெல்லாகி? அதே 4 தான். அவ்வளவுதானே. அந்த 4 வரலன்னா கூட எங்களுக்கு கவலை இல்லை. சுப்பரவழி விவேசி. ஆமா. இல்ல அதுலயே வந்து எப்ப இருந்தாலும் காந்தி சார் வந்து நிக்க மாட்டாரு. மறுபடி அவர் வயசாயிடுச்சுன்னு அவர் நிக்க மாட்டாரு. அந்த சரஸ்வதி நிக்க மாட்டாங்க டாக்டரும். பாக்கி நிக்க போற 2 எம்எல்ஏ இப்ப இருக்கிறது தான் 2 பேர் நிக்க போறாங்க. அதுங்களை ஒண்ணு ஜெயிக்கிறதே கஷ்டம் தான். ஒருத்தர் ஜெயிச்சிருவாரு. ஜெயிச்சிருவாரு. நாங்க தமிழிசையெல்லாம் ஜெயிக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே கிடையாது. இப்ப ஆனந்த் எனக்கு கேட்கும், நான் வேணா திருநெல்வேலி சைடு வந்து நிக்கட்டுமா? நீ ஒண்ணு வேணாம், அங்கிட்ட நில்லுமா கோயம்புத்தூர்ல அப்படின்னு பெரியவர் சொன்னாரு. இல்ல அதுக்கு வந்து அப்படியே திமுக புத்தி இருக்கு பாத்தியா? திமுக அது உங்க அண்ணன் வேலுமணி அங்க இருக்காருல்ல, நீ அங்கே நில்லுமான்றுவாங்க. உங்க அண்ணன் கிட்ட சொல்லி ஜெயிச்சுக்கோ. ஏன் அப்படி வன்மத்திலேயே பேசுறீங்க எல்லாரும்? சீச்சி. இல்ல இப்ப வந்து திமுக கவர்மெண்ட் இப்ப பிஜேபி எதிர்கட்சியா தான் இருக்கு. நீங்க என்ன செஞ்சு இருக்கணும், ஒவ்வொரு தடவையும் நீங்க தொகுதி சுத்தி பார்த்துக்கணும். நாங்க எதிர்கட்சியா இருக்குங்க, ஒன்றும் செய்ய முடியாது, நம்மளால முடிஞ்சதா செய்யறோம்னு சென்ட்ரல்ல இருந்து வர ஏதாவது ஃபண்ட் வாங்கி செஞ்சிருக்கணும்.
அதை விட்டுட்டு தொகுதியை சுற்றி வந்திருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு 4 வருஷம் உட்காந்து விட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த பால் தண்ணி திறந்து வைக்கிறது, அப்புறம் வந்து அந்த இது நாப்கின் திறந்து வைக்கிறது, 2 போர்ஷன் தான் பார்த்தேன். எத்தனை அந்த திறந்து வச்சிருக்கு? ஏதோ 2 இடத்துல வச்சா போதுமா? தொகுதியில் எத்தனை லட்சம் ஓட்டு வாங்கினுச்சு? மாசம் சீட்டு கொடுப்பாங்க இந்த வட்டம். அதெல்லாம் வாங்கிருந்தா 2G காந்தி அண்ணன் சீட்டு கேட்டிருக்காரு. எதுங்க? காந்தி அண்ணன் மீண்டும் சீட்டு வேணும்னு கேட்டிருக்காரு நாகர்கோவில். அப்படி அப்பா அவருக்கு கிடைச்சிரும். அப்பா அவர் ஜெயிச்சிருவாரு. அவர் ஜெயிக்கிறாரான்னு தெரியல, அவருக்கு சீட்டு கொடுத்துருவாங்க. அவரு கொடுத்தான் கொடுக்கலன்னா அவரு பொண்ணார் விளையாடி காங்கிரஸ்ல இருந்து ஒரு அம்மா வந்துச்சு, அந்த அம்மா இவங்களுக்கெல்லாம் சீட்டு வந்துரும். ஆனா அந்த அம்மா காங்கிரஸ்ல இருக்கும்போது எவ்வளவு டிவி டிபேட்ல எவ்வளவு பேசிட்டு இருந்தது. அந்த அம்மா கூட்டிட்டு வந்து வேலை கொடுக்காம சும்மா வச்சிருக்காங்க. அது ஏதோ இருக்கு, சும்மா கிடையாது. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் ஒர்க்கா ட்ரை பண்ணாங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்ணக்கு. தலைவர் உள்ள பழைய தலைவர் உள்ள போய் என்ட்ரி போட்டோன்னா அப்படியே பேக் அடிச்சிட்டாங்க. நேற்று கருநாகராஜன் வந்திருந்தாருங்க எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்கு. அவரு மாவட்ட விவசாய தலைவர். அவர்கிட்ட போய் அப்ப என்ன அவர் விவசாய தலைவர் கூப்பிட்டு கோபால் வான்னு நான் போய் கேட்டேன். ஏன்னா நான் எப்படி போகுது, தலைவர் எப்போ வர பதவி கொடுப்பாரு, தலைவர் வச்சு நீங்க டிரைவ் பண்ணீங்களான்னு கேட்டேன். எங்களுக்கெல்லாம் அதுதான்ப்பா ஆசை, ஆனா கட்சி மேலிடம் அடி உரட்டுறாரு. ஓ அப்படியா, சரி சரி சரி. எல்லாருக்கும் அதான்ப்பா ஆசை, என்னாலும் கட்சி மேலிடம் ஒண்ணு இருக்குல்லப்பா. ஒரு 10 வீடை வந்து பார்த்துட்டு போனாங்க. பூத் ஏஜென்ட்ல எல்லாருமே அதான் சொல்லியிருந்தாங்க, தலைவரை வச்சு டிரைவ் பண்ணாதான் வேலைக்காகும். பெரிய அந்த சிவபாலன் பஞ்சாயத்து பெருசா போயிட்டு இருக்கு போல இருக்கீங்க. ஓகேண்ணா நார்மலா பேசுவான். இங்க கட்சி சம்பந்தமா தான் வேண்டாம். எப்படி இருக்கும் ஆகஸ்ட் அப்புறம்? நல்லா ஆக்ரோஷமா இருப்பாரா இல்ல? ஆமாண்ணா இருக்கும். ஏன்னா இவங்க ஏதோ நேஷனல் லெவல்ல ஏதாவது பொறுப்பு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க போஸ்டர்ல போட்டு போடக்கூடாதுன்னு சொன்னவங்க இருக்கு. அப்ப நிலைமை அவங்களுக்கு போட்டோ போடக்கூடாதுன்னு சொன்னீங்க, அவனுக்கு கட்சியிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவோம் நாங்க. சீட்டு எல்லாம் ஜனவரி பிப்ரவரி மேலதான் தெரியல சீட்டு. நான் அடுத்த மாசம் முடிவு பண்ணிடுவேன். நாமளாலாம் எனக்கு தெரிஞ்சு நிக்க மாட்டாருங்க. ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். சவுக்கு எல்லாம் ஆஃப் ஆயிட்டாரா? சவுக்கு, ஜேவிசி, ஸ்ரீராம் எல்லாம் அதெல்லாம் irrelevant-ங்க. தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல அவங்க பேசுறதுக்கு தாங்களா இது. அவங்க ரொம்ப ட்ரை பண்ணது இந்த வார் ரூம் வந்து எப்படியாவது உடச்சு உட்கார வச்சோம்னு ட்ரை பண்ணாங்க. அது எவன் வந்தாலும் ஒண்ணும் நடக்காதுன்னு தெரிஞ்சு மூடிட்டு போய் உட்காந்துருக்காங்க. வேற ஒண்ணும் பண்றது இல்லை. ஐஎம்எஸ்னா அதுல என்னன்னா அந்த மீட்டிங் தான் அண்ணாமலை பேரு சுந்தரம்னு கம்பு எடுத்து சுத்தினானுங்கல்ல ஒருத்தவனா, அதுல போய் காந்தவனுங்க எல்லாம் அதுக்கடுத்து வரவே இல்லை. ஆகா இவங்க களத்துல இப்படிதான் இருக்காங்க, இவங்க சோசியல் மீடியால தான் இருக்காங்க, ஏமாத்தலான்னு பார்த்தா முடியல. யார? அதான் என்னன்னா மேல இருக்கிறவங்க எல்லாத்தையும் இல்லப்பா அவர் கம்புன்னு சொல்லி தப்பா சொல்றாரு. அந்த துண்டு சுத்துறாங்களை கோயம்புத்தூர் மதுரை மீட்டிங்ல. ஆமா
அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சரி ரைட்டு கிரவுண்டும் வார் ரூம் தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. நிர்வாகிகளே வார் ரூமா இருந்தா அவனுக்கு யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? அதுதாங்க வைப்பு. அவர் அமித்ஷாவுமே வந்து எடப்பாடிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாசம் கொடுத்தாரு வாய்ப்பு. அவன் திரும்பிடுவான், ஏதாவது சேர்ந்து செய்யலாம் அப்படின்ட்டு. அவன் தெளிவா டிவிக்கு கூட பண்ணிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணிட்டாரு, கூட்டணி ஆட்சின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு அமித்ஷா. திரும்ப 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 கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்றாரு. ஒரு இப்ப 2 எடப்பாடிக்கு மாசத்துக்கு முன்னாடி பயம் வந்துருச்சு அவனுக்கு. என்னடா சும்மா இருக்காம கூட்டணி ஆட்சின்னு கிளப்பி விடுறாங்க அப்படின்னு. அவனுமே அதை கான்ட்ரடிக்ட் பண்ணாம எவ்வளவு டாக்டிக்கலா பதில் சொல்றான் பாருங்க. நாங்க அது பேசவே பெரும்பான்மையா மாட்டேங்கிறான். வருவவங்க சரி நாங்க என்ன யாருங்க நீங்க முன்னா ஏடிஎம்கே மட்டுமா இல்ல என்டிஏவும் சேர்ந்தா அப்படின்னா நாங்க பெரும்பான்மையா வருவவங்க அவ்வளவுதானுங்கன்ட்டு போயிடுறான். அதுக்கு அண்ணாமலை பதில் கொடுத்துட்டாருல்ல. ஆனா எல்லாம் சாப்பிட்டு போயிருங்கண்ணா. கால் வலி செத்திகளா போயிட்டான்ட்டு. அதுக்கு முன்னாடி சொன்னார்ல, அண்ணா டயர் ஏறிட்டுண்ணா, டயர் ஏறிட்டேன் காலில். அது 2 விட மிச்சம். எல்லாருமே இப்போ இது போறாங்க. டயர் நக்கி பசங்களோட டோனே மாறிடுச்சு பாத்தீங்களா 2G. அண்ணாமலை இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும். அண்ணாமலை இது விஷயமா பேசியிருக்கணும். அண்ணாமலை இதுக்கு பேசியிருக்கணும். அப்புறம் என்ன புடுங்கிட்டா இருக்கடா தவளைப்பாடி அவளை பேச சொல்லுகிறாடா. இல்ல இருந்தாலும் அண்ணாமலை பேசணும் அப்படின்னு வயிறுல பேசுவார் அவரு. அண்ணாமலை பேசணும். அப்புறம் எதுக்கு இபிஎஸ் எதிர்கட்சி தலைவனா இருக்கா? நாம எல்லாரும் எழுச்சி பயணம் போறாங்க, ஓபிஎஸ் போறாங்க, பிரேமலதா போறாங்க. இதெல்லாம் எங்க போறாரு? ஆமா, மதுரையில தொடங்குறாரு நினைக்கிறேன் ஆகஸ்ட். இதை போட்டிருக்கீங்களே. அதெல்லாம் நம்ம ஆபரேஷன் தான் நினைக்கிறேன். இல்ல அவருக்கு பிஜேபி மேல நம்பிக்கை போயிடுச்சு. எப்படி நம்புறது? ஒரு சில விஷயத்துல எல்லாம் தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்க கூடாது. அப்பவே அந்த டீல் கொடுத்தாங்கல்ல, முடிட்டு இந்த ஆள் காசை கொடுத்து எல்லாம் வேலைக்கு வாங்க வேண்டியதானே. இந்த ஆள் போய் சாவகாசமா உட்காந்துட்டாரு. எடப்பாடி எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் காசை கொடுத்து ரெடி பண்ணிட்டான். 10 லட்சம் கொடுத்தா பத்தாதா? 10 லட்சம் பெரிய அமௌண்ட். அவன் எவ்வளவு 5000 பேர் இருக்கிறானுங்க. 10 லட்சம் கொடுத்தீங்கன்னாலும் எவ்வளவு ஆகுது? 1 கோடி, 10 கோடி, 100 கோடி, 500 கோடி. அவன் ஆட்சியில் இருக்கும் போதே ப்ரிப்பேர்டு 2G. ஆட்சியில் இருக்கும் போதே சம்மந்தி கான்ட்ராக்ட கொடுத்து கம்ப்ளீட் அமௌண்ட் தேத்திட்டான். இந்த லூஸ் மாதிரி அங்கே ஆட்சியில் இருக்கும் போதும் ஒண்ணும் பண்ணாம உட்கார்ந்துருந்தாரு. சம்பாதிச்சு எல்லாத்தையும் ஒரு லெவலுக்கு மேல ஹெல்ப் பண்ண முடியாது. இல்ல ஓபிஎஸ் கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் இல்லாம அவரு தலைவராக பொதுச்செயலாளர் இருக்கணும். கட்சி என்கிட்ட இருக்கட்டும். நீங்க அவர் ஒத்துருக்கே கூடாதுங்க. மோடியே சொன்னாலும் ஒரு சில மேட்டர்ல மோடி சரி நீங்க 2 பேரும் சேர்ந்து இருங்கன்னு சொன்னா நீ எதுக்கு ஒத்துக்கிற? இல்லைங்க, ஒரு ஆட்சியில் இருக்கட்டும், நான் கட்சியில் இருக்கிறேன், அவ்வளவுதான். இதுல ஷேர் எல்லாம் கிடையாது. டெப்டி சிஎம்க்கு எல்லாம் பவர் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க தமிழ்நாட்டுல. நான் அப்படியே இருந்துக்கிறேன், அவர் அப்படியே இருந்துகிட்டு நீ நின்றுருக்கலாம். இவன் அறிவே இல்லாம போய் ஒத்து மாட்டிக்கிட்டு இப்ப பிஜேபி நம்பணும்னா. ஆனா நம்ம தான் ஓச்சது அவரை. பாவம், அவர் பாரு தர்மயுத்தனை 18% அதை வச்சிருந்தாரு. தர்மயுத்தன்னு பண்ணாலுங்க வைப்பு போகுது இல்ல. இப்ப அதிமுக தொண்டர் என்ன நினைப்பான்? இதே சப்போர்ட் ஓபிஎஸ் பண்ணிட்டு நேரம் ஓபிஎஸ் பேர் விட்டுருப்பானு இல்ல. கண்டிப்பா அவ்வளவுதான். அப்படிதான் அவன் பார்ப்பான். யாரோ ஒருத்தங்க ஆனா எங்களுக்கு ஜெயிச்சு கொடுங்க அப்படின்னு அவனுக்கு பார்ப்பானுங்க. நீங்க சொன்ன கரெக்ட் தான். டெபுட்டி சிஎம்ல ஒரு பதவியே கிடையாது, அதை ஏத்துக்க கூடாது. ஆனா நமக்கு ஒரு வகையில நல்லதுதான் இது. இந்த ஆள் இருந்திருந்தாருன்னா 2024 இவன் பிச்சுக்கு போயிருக்க மாட்டான். கூட்டணி இருந்திருக்கும். நம்ம கேட்கிற சீட் அவங்க 10-12 சீட் அவங்க கேட்கிற சீட்டும் கொடுத்திருப்பாங்க. அது நம்மளோட நமக்கு பர்சனல் குரோத்துக்கு அது இதாதான் இருந்திருக்கும். இன்னைக்கு என்ன இப்ப பர்சனல் குரோத் 12% வந்துருக்குல்ல. அப்படிதான் அதுலயும் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குல்ல.
ஐஎம்எஸ் அதுலயே ஒரு அட்வான்டேஜ் இருக்குல்ல. நமக்கு அவங்க கட்சியிலேருந்து கொஞ்சம் பேர் வருவாங்க. அந்த இது நடக்கலைங்க. ஏடிஎம்கேல நிறைய பேருக்கு சேரவே இல்லைல்ல. இல்ல எனக்கு புரியுது. எதுக்கு ஏடிஎம்கே இருக்கும் நம்மகிட்ட வந்து சேரணும்? நம்மகிட்டே ஆள் இருக்குல்ல. எங்கேயாவது மாவட்டத்துக்கு தலைவர் போடாம இருக்கீங்களா? நகராட்சிக்கு தலைவர் போடாம இருக்கீங்களா? எல்லா பக்கம் போட்டு வச்சிருக்கீங்கல்ல. அப்புறம் எதுக்கு ஏடிஎம்கேல இருந்து வந்து சேரணும்? ஏடிஎம்கேல இருந்து தலைவர்கள் வர்றதை பத்தி ஒரு இதே கிடையாதுங்க. தொண்டர்கள் வரணும். அது வந்துட்டாங்க. அதுதான் 12% ஓட்டுங்கிறது. தலைவர்கள் ஒரு ஆள் வந்து என்ன பண்றது? நம்ம அது ஓட்டை என்னன்னா வந்து அவன் இத்தனை காலமா தின்னுட்டு இருந்தான். அந்த ஓட்டு வந்து ஒரிஜினல் பிளேஸ்க்கு வந்துருச்சு. இனியும் அது இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கும். அது அதுக்குள்ள சொதப்பியாச்சு. சரி ரைட், பார்ப்போம். சொதப்புனது எப்படி சரி பண்றாங்கன்னு பார்ப்போம். பட் என்னால ஒரு லீடர் வரும்போது ஒரு மினிமம் ஒரு 500 1000 பேர் வச்சிருவாங்கல்ல. அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் கழிஞ்சு திரும்ப ரிட்டர்ன் பேக் போனாலுமே ஒரு 100 200 பேர் இங்க தங்குவாங்க இல்ல. ஏங்க இப்போ இந்த தாவாக்கால ஒரு தற்கொலை சுத்திட்டு இருக்கான். அவன் பேர் என்ன? ஆதவர்ஜுன். அவன் நம்ம கிட்ட வரலன்னு நினைக்கிறீங்களா? மார்ட்டின் மகனையே நம்ம இது கொண்டு வர பார்த்தாங்க. அதெல்லாம் நடந்தது. எடுக்கணுங்கும் போது அதுக்கும் சில எத்திக்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. தப்பு இல்ல. நம்ம கிட்ட இருந்து ஒரு சிடிஆர் 130 போனா அவன் எத்தனை பேர்த்த கூட்டிட்டு போனான்? அந்த முட்டைக்கண்ணன் திலீப் கண்ணன் ஒரே ஒருத்தனை தான் கூட்டிட்டு போனான். அவனே அவனையும் அங்க கழட்டி போட்டு அவன் போயிட்டான். அதிமுகல விட்டுட்டு ஓடிட்டான் அவன். அவன் இவனுக்கு கடுப்பாயிடுச்சு. என்னடா இவனைய தனியா விட்டானு. அவ்வளவுதான் மேட்ரு. இது தலைவர்கள் வர்றதை பத்தி இல்லைங்க. தொண்டர்கள் வரணும், ஓட்டு வரணும், நம்பிக்கையான தலைவர்களா இருக்கணும். அதிமுக எவன் நம்பிக்கையான தலைவர் இருக்கான்? ஓகே, குட் நைட். 12 மணி ஆயிடுச்சு. ஆமா. அப்படி பொங்கலன்னா காலையில எந்திரிக்க முடியாது. காலைல எந்திரிச்சு என்ன பண்ண போறீங்க மிஸ்? நாளையில இருந்தா டியூட்டியே ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓணம் டியூட்டி நாளையில இருந்தா ஓணம் டியூட்டி நாளையில இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. 2 மாசத்துக்கு ஓணம் டியூட்டி இருக்கு. இப்ப வேலை செஞ்சாதான் அடுத்த 7-8 மாசம் உட்கார்ந்து தீங்க முடியும். ஒரே பிசினஸ் தான். வழியே இல்ல. பிசினஸ் பண்றேன்னு வந்துட்டு பிசினஸ் சம்பாதிக்கிற காலத்துல சம்பாதிக்கலன்னா அப்புறம் அடுத்து ஊத்தி மறுபடியும் பழையபடி வேலைக்கு தான் போகணும். அதனால இந்த 2-3 மாசம் கொஞ்சம் வேலை செய்யணும். ஆபீஸ் எல்லாம் போட்டா ஆபீஸ் எல்லாம் கிடையாதுங்க. ஆபீஸ் எல்லாம் இருக்கு. கமிஷன் ஏஜென்சி தானே. டிடிஎஸ் போக பேலன்ஸ் அமௌண்ட் அக்கௌண்ட்ல வந்துடும். அவ்வளவுதான். ஒரு கோங்குரா சட்னி வாங்கிருந்தேன். ஸ்வஸ்திக்னு ஒரு இது ஐஎம்எஸ். சாப்பாட்டு கூட பனைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குது அந்த கோங்குரா சட்னி. கோங்குரா சட்னி காரமா இருக்கும். நான் 2 நாள் முன்னாடி புளிச்சக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது ஐஎம்எஸ். நீங்களும் வாங்கிக்கிங்க. புளிச்சக்கீரை கால்சியம் ரொம்ப ஹெவியா இருக்கு கோங்குரா சட்னில. நான் 2 நாளைக்கு முன்னாடி சளி ஓவரா இருக்குன்னு சூப் குடிச்சிட்டேன். அந்த சூப்பை மூடிட்டு இருக்காம சளி உடனே கிளியர் ஆகணும். பெப்பர் கொஞ்சம் தூக்கலா போட்டு குடிச்சிட்டேன். நமக்கு ஏற்கனவே கொஞ்சம் வயிறு பிரச்சனையா, அது போய் வேலையை காமிச்சிச்சு உள்ள. சளி சாப்பிடும் போதே தண்ணியா வந்து சளியெல்லாம் கம்மியாயிருச்சு. ஆனா வயிறு பிரச்சனை பண்ணிடுச்சு. அது இப்பதான் ஆறிட்டு இருக்கேன். அந்த பான்கிரியாஸோட புண்ணெல்லாம் இப்பதான் ஆறிட்டு இருக்குது. இன்னும் ஃபுல்லா கியூர் ஆகுது. அது போய் மறுபடியும் அந்த இடத்துல வேலையை காமிச்சு மூடிட்டு வந்துருக்காம மூடே இல்ல. அந்த சூப்பு குடிக்கிற ஐடியாவே இல்ல. போயிட்டு சூப்பு கடை பார்த்தனையும் ஒரு ஆசை வந்துருச்சு. சளி ஓவரா இருக்கு. நீங்க கல்லீரல் பான்கிரியாஸ்ங்கிறது கல்லீரல். அது வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் நீங்க கம்மியா தான் சாப்பிடணும். கம்மியாக்கணும். ரொம்ப கம்மியா சாப்பிடவே கூடாது. நீங்க வெறும் காய்கறியே வந்து மசாலா போடாம ஹாஃப் பாயிலா சாப்பிட்டு ஒரு 6 மாசம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா கிளீன் ஆயிடும். இல்ல கரெக்டா போயிட்டு இருந்தது. இப்பவும் வந்து அந்த புண்ணு ஆறிட்டதுனால பெரிய தொந்தரவு வரல. லைட்டா சின்ன தொந்தரவோட விட்டுருச்சு. அதுக்கப்புறம் வந்து தர்பூசணி அதுதான் ஃப்ரூட்ஸா சாப்பிட்டு உட்கார்ந்துருந்தேன். சளியை குறைச்சு போட்டு மறுபடியும் சளியை கூட்டிட்டு இருக்கேன். நான்வெஜ் சாப்பிடுவீங்களா ஐஎம்எஸ்? ரொம்ப லிமிட்டுங்க. எக்கு பெப்பர் சாப்பிட்டு பாருங்க. எக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க. அவரு பெப்பரே கிடையாது. ஏற்கனவே மிளகாப்பொடி நான் கம்மியா தான் யூஸ் பண்ணுவேன். பெப்பர் மசாலாவே நீங்க சாப்பிடக்கூடாது. இல்லண்ணா இப்போ
நான் போய் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நேத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கேன். நேத்துக்கு என் வீட்டுல பார்த்தா மதியம் பிரியாணி. ஏங்க தயிர் சோறு எடுத்துன்னா பிரியாணி வச்சிருக்கீங்கன்னா, இல்லடா ஜாமானை வாங்கிட்டு வந்தோம், சிக்கன் கிடக்குது வாங்கிட்டு வந்துட்டு பிரியாணி வச்சுட்டு வந்தாங்க. அதான் அப்புறம் நீங்க 2 நாள் அவங்க பிரியாணி சாப்பிட்டாலும் நீங்க தயிர் சோறு சாப்பிடணும் எம்எஸ். ஏன்னா அது ரொம்ப டேஞ்சர் இருக்கு வாய் ஆக்சுவலா. வாய் சும்மா இருக்குதா? பிள்ளைகளுக்கு வச்சதுடா, காரம் கம்மியா தான் போட்டிருக்கேன் சாப்பிடுன்ட்டாங்க. சரி சாப்பிட அவங்க நாக்கும் சும்மா இருக்காது. மத்தியானம் நைட்டு 2 நேரம் இல்ல பிரியாணி. அதான் சொல்றேன், அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியாது. ஆனா நீங்க பாத்துக்கங்க. நான் எப்பவும் ரொம்ப லிமிட்டா தான். இல்ல எனக்கு அதாவது வந்து அந்த இதே கியூர் ஆயிருந்தது. ஒரு 1 2 மாசமா வலி எடுக்காம நீட்டா இருந்தது. கரெக்டா சாப்பிட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு லிமிட்டடா காரம் சாப்பிட்டு இருந்தேன். மூடிட்டு இருக்காம இந்த வேலையை போய் செஞ்சதுதான் சரி. வயிறுக்கு வயிறு வலின்றது ஒண்ணும் இல்லையே. சரி, நான் போய் நார்மலா சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு நைட்டு வந்தா வேலையை காமிச்சு. எனக்கும் அதே மாதிரி நீ சொன்னல வயிறு அப்செட் ஆயிருக்குன்ட்டு சரியான அடுத்த நாளே மட்டன் பிரியாணியை வாங்கிட்டேன். சாப்பிட்டு ஒரு 6 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் வயிறு வலி, மேலான வலி. அப்புறம் தான் சரி நீ ஒரு 1 வீக் வீட்லயே சமைச்சு சாப்பிடணுன்ட்டு கறியா இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் சமைக்கணும். நீ மீன்லாம் வீட்டில் தான் செஞ்சேன். பார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்குது மிஸ். வெளியே போய் எண்ணெயில தான் பிரச்சனை. அன்னைக்கு மீன் நல்லா இத்தனை குவாண்டிட்டி பார்த்தீங்கல்ல மீன் ஒரு 6 பீஸ் வந்துச்சு, மீடியம் சைஸ் பீஸ். அதான் வயிறு ஒண்ணுமே தொந்தரவு ஒண்ணுமே இல்ல. அதாவது அவ்வளவு வெளியில சாப்பிட்டுமே போய் நல்லா காசு இருக்குது. கொடுத்து சாப்பிடுறதுக்கு வாங்கி சமைச்சாலும் ஆமா. பெருசா இது இல்ல. அது கம்மியா தான் வரும். நம்ம என்னன்னா சமைக்கிற சோம்பேறித்தனத்துக்கு அப்படி உட்காந்துக்கிறோம். அது இன்னொன்னு நான் பேச்சுலர் சாப்பிடுறது தான். எனக்கு என்ன பிரச்சனைன்னா நான் சாப்பிடுறது ரொம்ப லிமிட்டட். சாம்பார் சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி சாப்பிடுற ஆள் நான். பிரியாணி எல்லாம் போய் கடையில எல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன். வீட்டுல வச்சு சாப்பிடுறதோட சரி. கடையில போய் பிரியாணி திங்கிற வேலையே கிடையாது. நானும் சாம்பார் பிரியாணி சாதம், எல்லாம் ரசம் சாதம். கடையில எல்லாம் குறைச்சிட்டேன். ஒன்றும் நல்லா இல்லை கடையில எல்லா பிரியாணியும் ஒன்றும் சரியா இல்லை. இல்ல நான் ஆரம்பத்துல இருந்தே பிரியாணி எல்லாம் கடையில் சாப்பிட மாட்டேன். எனக்கு வடை பாயசத்தோட சாம்பார் இதெல்லாம் எனக்கு போட்டு தெரிஞ்சு சாப்பாடு எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட பேர் இப்ப எல்லாம் பிரியாணி முதல்ல ரொம்ப கிரேஸா இருந்துச்சு சென்னை சைட்லாம். அங்கேயே குறைஞ்சு போச்சு. அது இடையில இவனுங்க மாட்டு தெரியாததுன்னு சொல்லி ஒரு ஐப்ப பண்ணி விட்டானுங்க. அது அப்படியே போர் இல்ல அடிச்சிடும். ரெகுலரா சாப்பிட முடியாது. போர் அடிச்சிடும். பிரியாணி மாட்டுக்கறியா பொறுத்தளவு ரெகுலரா இருந்தாலுமே சாப்பிட ஐஎம்எஸ் முடியாது. நாட்டுக்கறி என்ன ஒரு அது சிம்பிள் டிஷ். பிரியாணிங்கிறது ஒன்றும் பெரிய டிஷ்லாம். நார்த் இந்தியால வந்து பிரியாணி எல்லா ஃபங்க்ஷன்லையும் வைப்பாங்க. ஆனா கொஞ்சோண்டு தான். மத்த டிஷ் இருக்குல்ல அதை அவ்வளவுதான். சாப்பிடணும். சாஹி பன்னீர், முகலாய் சிக்கன்லாம் சாப்பிட்டு இப்போ பார்த்தீங்க சூப்பரா இருக்கும். எங்க வீட்டுல வச்சா ஒரு நாள் சாம்பார் வச்சா அடுத்த நாள் வேற ஏதோ ஒரு குழம்பு வைப்பாங்க. ஒரு நாள் புளிக்குழம்பு வைப்பாங்க. வேற ஏதோ டிஃப்ரெண்ட் 6 நாளைக்கு 6 விதமான குழம்பு தான் இருக்கு. அப்ப அது நமக்கு போர் அடிக்காது. இது அப்படி ஒரே சாம்பார் டெய்லி சாப்பிட்டோம்னாலும் போர் அடிக்காது. அந்த மாதிரி தான் பிரியாணி. நான்லாம் ஒரே டெய்லி பிரியாணி பிரியாணி சாப்பிட்டு டெய்லி இருந்தேன் முதல்ல. சாப்பிடுறதாச்சு. அதான் நான் முதல்ல அப்படிதான் சாப்பிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கே எனக்கு போர் இன்னும் ஞாபகம் அடிச்சு இருக்கு. என்னடா ஒரே டிஷ்ஷை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இப்பதான் மாத்தி செஞ்சேன். அப்புறம் வெளியே சாப்பிடுறது போர் அடிச்சு போய் இப்ப வீட்டுல செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நானே லிஸ்ட் போட்டு தக்காளி குழம்பு, தக்காளி பச்சடி அந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா ஒரு 2 தடவை காய்கறி வாங்கினா சூப்பரா வரும். டெய்லி 2 தடவை தான் சமைக்க போறோம். அது இன்னமே சுருக்கி என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா அந்த பிரியாணிலையுமே ரைஸ் இருந்தா போதாது. பீஸ் எல்லாம் வேண்டாம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. எக்ஸிட் ஒருத்தர் இப்பதான் இருந்தாரு. என் வீட்டுல விசேஷம் ரம்ஜான் பக்ரீத்துக்கு வைக்கும் போது என் பக்கத்துலதான் அவர் உட்காருவாரு. அவன் எங்க அவன் அப்படின்னு சொல்லி என் பக்கத்துல வந்து உட்காருவாரு. எதுக்கு நான்வெஜ் இல்ல பீஸ் நான் திங்க மாட்டேன். என்ன அடிச்சு திங்க வைப்பாரு. உளுக்கு நான் பிறந்துட்டு கருதி கோழி திங்காம என்னடா ஜென்ம நீ அப்புறம் எப்படி உடம்புல சத்து வரும் தின்றான்னு சொல்லிட்டு போட்டு அடிப்பாரு என்ன. எங்க பாட்டி சொல்லு, ஏன்டா அவனுக்கு பிடிக்கலன்னா அவனை விட்டுற வேண்டியது, அவனை ஏன்டா தொந்தரவு ஓட்டிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லு. ஆனாலும் விட மாட்டார். போட்டு அடிச்சு சாப்பிட வைப்பாரு. 2 பீஸ் திங்கிறதுக்கு என்ன ஆயிரம் போற நீ இல்லைங்க எனக்கு வேண்டாங்கன்னு சொன்னா இல்ல நீ தின்னு சொல்லி திங்க வைப்பாரு. அந்த அளவுக்கு தான் நமக்கு அந்த இது மீட்டு மேல் இருக்க இது கிரேஸ் அவ்வளவுதான். வேற ஒண்ணு கிடையாது. சில்லி ஒண்ணு சாப்பிடுவேன். ஒரு சில ஆளுக்கு அப்படிதான் இருக்கும். அது என்னமோ எனக்கு ஆரம்பத்துல இருந்து அந்த மீட்டு மேல பெரிய ஈடுபாடு கிடையாது. அந்த மசாலா மேல ஈடுபாடு இருக்கு. இது வச்சு சாப்பிடுறது, அந்த பிரியாணி மட்டும் சாப்பிடுறது, சிக்கன் கிரேவி இருந்தது அந்த கிரேவி தோசைக்கு தொட்டு சாப்பிடுறது, அந்த மாதிரி அந்த வறுவல் கிரேவி எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தொட்டு சாப்பிடுறது, அதெல்லாம் பிடிக்கும் சாப்பாடு. ஆனா அந்த பீஸ் எடுக்க மாட்டேன். பீஸ் தான் நல்லா இருக்கும். அது என்னமோ நான் தான் சொல்றேன், எனக்கு ஆரம்பத்துல இருந்து அது மேல பெரிய நாட்டம். அதுவும் சின்ன வயசுல எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, மட்டன் வீட்டுல வந்து அந்த பாதி வந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பாங்கல்ல புதிசாரு, அப்புறம் தட்டத்துல போட்டு மட்டன் கொஞ்சம் கொடுப்பாங்க. சரி ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்ட்டு அப்ப என்ன பண்ணேன்னா மட்டன் ஃபுல்லா கடிச்சு முழுக்க முடியாது, நல்லா சூ பண்ணி இந்த ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு மட்டனை துப்பிடுவேன், நாய்க்கு துப்பிடுவேன். அது சாப்பிட்டு போயிடும்.
மறுபடியும் மட்டன் எடுத்து கடிச்சு நல்லா உறிஞ்சிட்டு நாய்கிட்ட போயிடுறது. அதுதான் அந்த சாஸ். அந்த சாறு எனக்கும் இஷ்டம். ஆனா அந்த பீஸ் எனக்கு அவ்வளவு இது இருக்காது. அது வந்து அது ஆரம்பத்துல அப்படி ஆயிடுச்சு. எங்க வீடுகள்ல எல்லாம் கல்யாணம்னா கல்யாணத்துக்கு முத நாள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, தலப்பாக்கட்டுன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மட்டன் எடுக்கிறாங்கல்ல காலையில இதுக்கு, அந்த மட்டனுக்கு வந்து எலும்பு இருக்கு, அந்த எலும்பெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் மாதிரி வைப்பாங்க, தால்ச்சான்னு சொல்லுவாங்க. ஆமா பிரியாணிக்கு கொடுப்பாங்க. அந்த தால்ச்சாவும் ஆமா 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 நெய்ச்சோறும் தான் நைட்டு ஃபங்க்ஷனுக்கு நல்லா வந்து இருக்கும். தால்ச்சாவும் நெய்ச்சோறும் தான். ஆமா ஆமா அந்த பருப்பு குழம்பும் அந்த நெய்ச்சோறும் சாப்பிடுறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. நான் மட்டன் சிக்கன் சேர்த்து கூட அவ்வளவு இதா சாப்பிட மாட்டேன் நெய்ச்சோறு. அதுக்கு நல்லா சாப்பிடுவேன். ஸோ அந்த ஒரு வெஜிடேரியன் லைன்லயே நம்ம போயிட்டு இருக்கனால, அது எங்க அப்பா கொஞ்சம் வெஜிடேரியன் விரும்பி சாப்பிடுவார். நான்வெஜ் சாப்பிட்டாலும் அவர் கொஞ்சம் வெஜிடேரியன் விரும்பி சாப்பிடுவார். அது அந்த டேஸ்ட் அப்படி நமக்கு ரெண்டுமே சாப்பிடணும். ஆனா முஸ்லீம் கல்யாணங்கள்ல இது நல்லா தான் இருக்கும். எது பிரியாணி கல்யாணத்துல வைக்கிற பிரியாணி இன்னைக்குமே ஹோட்டல்ல எவனும் வைக்கிறது இல்லை. அது வேற பிரியாணி. அதுவும் ஹோட்டல்ல வச்சு நம்ம கொடுக்கறது வேற. எங்க போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க சித்தப்பா மாமா யாராவது பரிமாற இடத்துல இருப்பாங்க, சொல்லிட்டு போயிடுவானுங்களா, ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க பாத்துக்கங்கன்ட்டு. அவங்கடா தான் எல்லாம் டபுள் டபுளா வைக்கிறது. மீன் டபுள், மட்டன் 2 கரண்டி. எப்போ சாப்பிடவே முடியாத மாதிரி வைப்பாங்க. நல்லா இருக்கும் ஆனா. நமக்கு கல்யாண வீட்டுல பிரச்சனை இல்லை, பக்கத்துல ஆள் இருக்கும், எடுத்து எடுத்து தின்னுக்குவானுங்க. நம்ம அந்த ஸ்வீட்டு அந்த கேசரினா கொடுக்க மாட்டேன், அல்வானா கூட எடுத்துக்கோங்கன்றுவேன். கேசரினா அவன் தலையில் இருக்க கேசரி எனக்கு வேணும், மற்றபடி வேற எதுவும் இல்லை. சோறு மட்டும் சாப்பிட்டுக்குவேன். அந்த பச்சடி, அந்த சாம்பார் ஊற்றி சாப்பிடணும், அந்த தால்ச்சா போட்டு சாப்பிடணும் பிரியாணி. அதுவுமே இப்ப பழைய மாதிரி இல்ல கல்யாண வீடுமே. பிரியாணி பிரியாணிங்கிற அந்த டிஷ்ஷையே கெடுத்துட்டானுங்க. ஆளாளுக்கு வந்து கெடுத்தே போட்டாங்க. இப்ப ஆக்சுவலா அது வேகமா சாப்பிடுறாங்களா, அதுவுமே எனக்கு பிடிக்கிறது இல்லை. மெதுவா சாப்பிடுறது தான் நல்லா இருக்கும் ஆக்சுவலா. கல்யாணத்துக்கு இதா இருந்தாலும் நான்வெஜ்னா மெதுவா சாப்பிடணும். அதனால இப்ப எங்க இதுல எப்படின்னா, இந்த குலதெய்வத்து நோம்பி வருது இல்ல, மாசி மாசம். அப்ப வந்து பங்காளி வந்து நாங்க மட்டும் ஒரு 15-20 குடும்பம் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறோம். எப்படின்னா, நாங்க மட்டும் ஒரு ஆடு இல்ல 2 ஆடை புடிச்சு, நாங்க மட்டும் இது பண்ணி வீட்டுல ஒரு தோப்பு இருக்குது பங்காளிகள்ட, அவங்க தோப்புல போய் அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு ஜாலியா உட்காந்துக்கிறது. பெரிய கூட்டம் இருந்தாதான் அவசர அவசரமா சாப்பிடணும். இது பாத்தீங்கன்னா அத்தனை பேரும் ஒரே பந்தியில உட்காந்துருவோம். கம்பெனி வேற 2 நாளா காணாம போயிட்டாங்க. வந்தாங்கன்னா இமீடியட் ரெமெடி ஏதாவது கேட்கலான்னு பார்த்தா. செட்டியார் கல்யாணத்துக்கு போயிருக்கீங்களா இம்ச? செட்டியார் கல்யாணத்துக்கு எல்லார் கல்யாணத்துக்கும் போயிருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செட்டியார் கல்யாணத்துல அந்த செட்டிநாட்டு சமையல் போடுவாங்க, சூப்பரா இருக்கும் டிஷ். நம்ம ஊர்ல அந்த பழகி மாதிரி போச்சுல்ல. அந்த மாதிரி நான் சாப்பிட்டது இல்லை. செட்டிநாடுன்னு சாப்பிட்டது இல்லை. எல்லாத்துலயும் ஒரு ஸ்பெஷல் வெரைட்டியா வச்சிருப்பானுங்க, அவ்வளவுதான். எனக்கு பொதுவா ஹிந்துஸ் கல்யாணத்துல என்ன பிடிக்கும்னா, நைட்டு டிஃபனு, காலையிலயும் டிஃபன், சுட சுட இந்த மசாலா தோசை எல்லாம் கொடுப்பானுங்க. அடை தோசை, மசாலா தோசை, இந்த ராகி இட்லி, ஒரு 7-8 வெரைட்டிஸோட இது இருக்கும். இந்த பிரியாணி வந்து வெஜிடபிள் பிரியாணி ஒரு சின்ன கிண்ணத்துல விட்டு தான் கொடுப்பான். பாக்கி எல்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கூட இந்த நார்த் இந்தியன் இடையில மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாருங்க, அது கொஞ்சம் போர் அடிச்சு. போலி அது இதெல்லாம் வந்து அதுக்கு அந்த ரசகுல்லாவோட அந்த என்னமோ அந்த ஒரு கிரேவி எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் பிடிக்காது. அந்த மசாலா தோசை, அந்த கல்யாண இதுல மசாலா தோசை அருமையா இருக்கு. இந்த பெங்களூர் மசாலா தோசை மாதிரி குட்டியா சின்னதா போட்டு கொடுப்பானுங்க, நல்லா இருக்கும் அது. அது போயிருக்கேன் நான். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் செட்டியா இருக்காங்க. நான் அப்படி செட்டிநாடுன்னு சொல்லி வந்தது இல்லை. ஆனா எனக்கு பிடிச்ச ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டா வளகாப்பு ஃபங்க்ஷன். வளகாப்புல மட்டும்தான் வெரைட்டி ரைஸ் போடுவாங்க. வெரைட்டி ரைஸ் 6 வகை கொடுப்பாங்க. அது வந்து அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி 21 வரைக்கும் வெரைட்டி ரைஸ் நான் சாப்பிட்டுருக்கேன். 7 சாப்பிட்டுருக்கேன், 11 சாப்பிட்டுருக்கேன், 21 சாப்பிட்டுருக்கேன். அப்படி வந்து விதவிதமா வெரைட்டி ரைஸ். அதுவும் அங்க வந்து வேற ஒயிட் ரைஸ் சாம்பார் இருக்கும், ஆனா எனக்கு வெரைட்டி ரைஸ் தான் வைப்பாங்க.
அவன் கேக்குறான், அவனுக்கு அதை கொடுங்கடா அப்படின்றாங்க. நம்ம பாய் வேறையா, எனக்கு இந்த வெரைட்டி ரைஸ் கொடுங்க, இது கொடுங்க, இது கொடுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு கப்பு கொடுப்பாங்க, சின்ன சின்ன கப்பு. அதுக்கப்புறம் அதுல எது நல்லா இருக்கோ அது மட்டும் இன்னும் ஒரு கப்பு வாங்கி சாப்பிடு. அவனுக்கு சோறு வைக்காதீங்க, இதே கொடுங்கடா, அவன் போய் விரும்பி சாப்பிட்றான். அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லாம் போட்டா எனக்கு எப்பவுமே சிறப்பு கவனிப்பு தான். என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அப்துல் அஸ்கர் யாரா தெரியுமா? தெரியலையே பேரு, நிறைய பேருக்கு பேரு தெரியாது பூஜி. பாய் பாய்னு கூப்பிடுவான், ஆளு நிறைய முகத்தை பார்த்தா பேருக்கு அந்த பேர் தெரிஞ்சிடும். இருக்கு. அப்புறம் உங்க டிஎம்ல அனுப்புறான் டீட்டர். முகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிருவான் யாரு என்ன. தெரியும், அனுப்புறான். அவன் தெரியும், சொந்தக்காரனா தான் இருப்பான் எனக்கு தெரிஞ்சு. எப்படியோ ஒரு பக்கம் சுத்தி பார்த்தோம்னா சொந்தம் வந்துரும், சொந்தம் வராம இருக்காது. அண்ணா கல்யாணம் சரியான சாப்பாடு. அந்த எம்ஆர் கல்யாண மண்டபம் இருக்குல்ல மேக், அந்த பாலக்காடு ரோட்ல. பாலக்காடு ரோட்ல எம்ஆர்சி அங்கதான் எம்ஆர்சி வேலுச்சாமி கல்யாண மண்டபம். ஒரு காலத்துல பொள்ளாச்சியில பெரிய மண்டபம் தான். அதான் பெரிய மண்டபம். அதுக்கப்புறம் மகாராஜா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா. எங்க அண்ணன் கல்யாணம் எல்லாம், எங்க அண்ணன் பெரிய அண்ணன், நான்லாம் சின்ன பையன் அப்போ. அவர் கல்யாணம் எல்லாம் அங்கதான் நடந்துச்சு எம்ஆர்சிக்கு. இவன் பழனி பாபா கூட இந்த இவன் மாட்டின மகாராஜா மாட்டினான்ல, அதுக்கப்புறம் விலகிட்டான்னு நினைக்கிறேன்ல. யாரு? மகாராஜா சில்க்ஸ். பழனி பாபா கூட இல்ல, அவன் மாட்டல. அவனுக்கு பல்லவட்டி குரூப் கவுண்டர் நாயக்கடைன்னு ஒரு நாயக்கடை இருந்தது, அவன் தான் மாட்டான். அது தெரியும், லட்சுமி. அவன் தான் கவுண்டர் நாயக்கடைக்காரன் தான் மாட்டானா. ஆனா ஒன்னும் பெருசா இதாகல, தப்பிச்சிட்டான். அவன் தான் இந்த முன்னாடியோட டீல் போட்டு தப்பிச்சிட்டாங்களா. ஆனா அந்த ஆளோட கோல்டு ஸ்மக்லிங்ல வெகு பேர் நல்லா சம்பாதிச்சிட்டாங்க. அந்த ஆள் செத்து போனதுக்கு அப்புறம் காசு எவனும் கொடுக்கல, காசு எவனும் கொடுக்கல. ஆனா அது எல்லாமே பயந்துடானுங்கல்ல, இந்த முன்னாடி இந்த லெவலுக்கு இறங்க அப்ப தெரியாது யாருக்கும். அப்ப உங்க ஆளுதான் ரொம்ப டாமினேஷன்ல கோயம்புத்தூருக்குள்ள. அதுல கொஞ்சம் ஆஃப் ஆனானுங்க. ஆமா, அதை பார்த்துன்னு டெரர் ஆயிட்டானுங்க, என்னடா இப்படி இறங்கி செய்யறாங்க. கோயம்புத்தூர்லயுமே இவங்களுக்கு ஆப்போசிட்ல நிறைய இருந்தாங்க. இந்த அர்ஜுன் சம்பத்லாம் இருக்காருல்ல, அர்ஜுன் சம்பத்தோட குருநாதர் ஒருத்தர் இருக்காரு, பூரி கமல்னு. அந்த ஆள் ஜெயில தான் இருக்காரு. அந்த ஆள் ஜெயில இருக்கிறதே எதுக்குன்னா, ஜெயிலுக்குள்ள ஒரு முஸ்லீம் டாமினேஷன் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட் டாமினேஷன் இந்த ஆள் தான். இந்த பூரி கமல்ங்கிற ஆளு அப்படி இருந்தாரு கோயம்புத்தூருக்குள்ள. அந்த ஹிந்துஸோட அந்த ஒரு இதுக்கு அந்த ஆள் அவ்வளவு பயங்கர பெருசா இருந்தாரு. அந்த ஆள் இவனுங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஆள் தைரியமா நிறைய விஷயம் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. ஹிந்து முன்னணி பண்ண சாக்ரிஃபைஸ் யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க எனக்காக. ஆனா அவங்களுக்கு கெட்ட பேர் ஃபுல்லா அவங்களுக்கு தான் வரும். சசிகுமார்ல இருந்து வெள்ளையப்பன் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க காசுக்காக. அதான் இவங்க எல்லாம் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் கேடர்ஸா இருந்தாங்க டூஜி. இந்த வெள்ளையப்பன் இவங்க எல்லாம். இந்த பூரி கமல் ஆரம்பத்துல இருந்து அந்த அடிடி அந்த இதுதான், நீ எடுக்கிறியா நானும் எடுப்பேன், அந்த ஒரு லெவல் ஆளு. நீ என்ன பண்றியோ அதை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறது. ஆனா அவரு ஹிந்து முன்னணி இல்ல, பேருக்கு ஹிந்து முன்னணி அல்ல அவரு. ஆனா ஹிந்துஸோட அந்த ஒரு இதுல அவரு தான் ஹிந்துஸ்க்கு இது மாதிரி இருந்தாரு. இப்பவும் ஜெயில தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நியூஸ் ஒன்னும் பெருசா தெரியல. ஒரு தடவை ஜெயிலுக்கு போனாரு, அதுக்கப்புறம் பெருசா தெரியல. அவங்க எல்லாம் கழட்டி விட்ட மாதிரிங்க. அவங்க எல்லாம் குடும்பமே அவங்களுக்கு வெஸ்ட் தான். இல்ல டூஜி, அவரு அந்த மனுஷன் எப்படின்னா இது ஒரு இது மாதிரி தான், பாதுகாப்பு தான். அவர் இந்த ஸ்டேஜ்ல ஏறி பேசுறது இந்த இதெல்லாம் கிடையாது. அவர்கிட்ட ஒரு இது இருக்கும், இவரோட அந்த இதுக்கு ஒரு ஆளுங்க இருப்பாங்க, அது ஒரு பாதுகாப்பு மாதிரி, அந்த மாதிரி ஒரு இது. ஆனா கோயம்புத்தூர் முஸ்லிம்ஸ் மனசை கெடுத்தது இந்த மதானி குரூப் தான். சும்மா இருக்காம நீங்க எல்லாம் அப்படி இப்படி அவங்க எதிர்த்து பண்ணுங்கன்ட்டு. நான் அது வரைக்கும் எல்லாம் அமைதியா தான் இருந்தாங்க. அவனுக்கு கொடுத்த என்கரேஜ்மெண்ட்ல ஆடிதான் இந்த பெரிய பிரச்சனை வந்தது. நீ இப்படி பண்றியா, இரு நாங்க என்ன பண்றோம் பாருன்ட்டு அப்புறம் இப்பவுமே 20% பேர் தான். போன வெள்ளிக்கிழமை ஒரு இது பண்ணிருக்காங்க, ஒரு பிரச்சாரம் எல்லாம் பண்ணிருக்காங்க. பெருசா நியூஸே வெளியில வரல, பாத்தீங்களா?
ஆன்டி சிஏயோட ஒரு ப்ரொடெஸ்ட் வந்து போன வெள்ளிக்கிழமை தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா ஜமாத்துலயும் அனௌன்ஸ் பண்ணி ஜமாத்துல சொன்னாங்க. சொல்லி போன ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த ப்ரொடெஸ்ட் நடந்தது. ஆனா பெருசா யாருக்கும் ஒன்றும் தெரியாது. என்ன ரீசன்னா ஆளுகளே பெருசா இதெல்லாம் இப்ப இது பண்றது இல்லை. உங்களோட உங்களுக்கு ஒரு வேலை இல்லைங்கிற அடிப்படையில் ஆயிட்டாங்க. இவன் இந்த பாலா வர்றான் போறான். சும்மா வந்தாங்க. நீங்க ஏதோ நல்லா பேசுங்க. சொல்லு கேப்போம். நேரமா வராம போயிட்ட. உனக்கா இங்க நான் எல்லா கட்சியில இருந்தா ஆள் புடிச்சு வச்சிருந்தான். நீ இப்ப வந்தானே என்ன பண்றது? ஐயோ வந்தேன், ஒருத்தன் லூஸ் மாதிரி பேசினேன். அப்பா நம்ம இவன் கேட்டலாம் கேட்டா நம்மளுக்கு அந்த டெம்பரமெண்ட் இல்ல, 2G அளவுலாம் நம்மளுக்கு மைண்ட் டெம்பரமெண்ட் இல்ல, பைத்தியம் மாதிரி பேசினா போயிட்டேன் நான். கோயம்புத்தூர்ல மெட்ரோ கிடையாது, அதனால ரோடு சரியில்லைன்னா. கோயம்புத்தூர்ல என்ன ஃபீசிபிலிட்டி ஸ்டடியே முடிச்ச மெட்ரோக்கு. மார்க்கிங்கே இல்ல கோயம்புத்தூர்ல, மெட்ரோ சரியில்லை. அந்த அவினாஷ் ரோடு பிரிட்ஜ் கட்டினாங்க தெரியுமா, அது மெட்ரோ கட்டுறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கா அவன். அதனாலதான் அங்க ரோடெல்லாம் சரியில்லைன்னு நினைச்சிருக்கான். அந்த ரோடு ஏகதேசம் முடிச்சுட்டாங்க ஒர்க்கு. ஆனா அதனாலதான் ரோடு சரியில்லைன்னு வச்சுக்கிட்டே, அது மெட்ரோ இல்லடா, அது மேல வந்து ஹைவே இந்த ரோடு போகுதுறாங்கிற மாதிரி இருந்துச்சு. அவன் அதைத்தான் வந்து அந்த லூசு நாயி மெட்ரோன்னு சொல்லிட்டு. அதுக்கு மெட்ரோ சொன்னா கூட பரவாயில்ல, அஜு சென்னை ரோட சொன்ன உடனே எல்என்டிய போய் கேள்வி. டேய் எல்என்டிய நான் ஏன்டா போய் கேட்க? எல்என்டி கூட ஒரு செக்ஷன் தான் 2G மெட்ரோ ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. இப்போ எங்க ஏரியால வந்து பூந்தமல்லியில இருந்து போரூர் ஏரியா எல்என்டி போரூர் ஜங்ஷன்ல இருந்து வடபழனி பவர் ஹவுஸ் ஏரியா இன்னொரு கம்பெனி. அந்த மாதிரி பாட்டா கான்ட்ராக்ட் எடுத்துட்டு போனாங்க. தெரியும். இவன் ஒருவேளை இவன் போற ரூட்ல எல்லாம் எல்என்டின்னு போர்டு பார்த்திருக்கான் போல. ஆமா, எனக்கு ஒரு டவுட். உங்க ஃபீல்ட்ல இந்த சத்யம் கம்ப்யூட்டர்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது, அது இருக்குதா எப்பவும்? இல்ல டிசால்வ் பண்ணிட்டாங்க. அப்படியா? ஓகே. ஏன் திடீர்னு அதை கேக்குறாரு? இல்ல, இந்த எல்என்டி சொல்லவும் அவனுக்கு வந்து அந்த எல்என்டிக்கு ஈக்குவலா வந்து மேட்டாஸ்ன்னு சொல்லி ஒரு கம்பெனி வச்சிருந்தாங்க. சத்தியமே திருப்பி போட்டீங்கன்னா மேட்டாஸ்ன்னு வரும். SATYIM MOYTAS மேட்டாஸ்ன்னு சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருந்தானுங்க. அந்த ஃபண்டு கம்ப்ளீட் அவன் சத்தியம்ல இருந்து எடுத்த ஃபண்டு கம்ப்ளீட் இதுலதான் இது பண்ணி வச்சிருந்தான். இந்த மேட்டாஸ்ன்னு சொல்லி அந்த கம்பெனில கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அவன்ல இருந்து வந்து அந்த டைம்ல வந்து பெரிய இந்த 4 வீலர் வாஜ்பாயோட கோல்டன் குவார்டர்லேட்டர்ல அந்த ரோடு இருக்குல்ல, அதுல நிறைய கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருந்தானுங்க அந்த டைம்ல. தெரியும். அவன் பெரிய சத்தியம் பண்ண பெரிய மேட்டர் அந்த ஓவர் வேல்யூஷன் வந்து கொடுத்துட்டான். அதான் அவன் பண்ண பெரிய தப்பு. அது வந்து மேட்டாஸ்ங்கிற அவனோட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருந்தது, அவன் பசங்க பார்த்துட்டு இருந்தானுங்க. அந்த கம்பெனில தான் அந்த ஃபண்டு இதாகுது. அது நிறைய கான்ட்ராக்ட் எடுத்து நிறைய பண்ணிட்டு இருப்பான். கொச்சின் மெட்ரோல அவனுக்கு தான் பண்ணது ஆரம்பத்துல ஒரு பாதி. அதனால கேட்டேன், எல்என்டி வரங்காட்டி அந்த மேட்டாஸ் ஞாபகம் வந்துச்சு, அதனால கேட்டேன். அதெல்லாம் இல்ல. ராமலிங்க ராஜு அப்ப அதுதானே சத்தியம், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், இதெல்லாம் தான் ஐடில பெரிய கம்பெனி இருந்தது. ஓவர் வேல்யூஷன் பண்ணி ஃப்ராட் பண்ணது. ஆமா, வேல்யூஷனே ஓவரா பண்ணிட்டான். வேல்யூஷன் ஓவரா பண்ணிட்டான்னா அவன் என்ன ஸ்கேம்னா, வராத காசெல்லாம் வந்துருச்சு அப்படின்ட்டு அவன் பெரிய கம்பெனி அப்படின்னு காட்டுறதுக்கு இது பண்ணிட்டான். ஃபுல்லும் தெலுங்கு டாமினேஷன் தான். சத்தியம்னாலே தெலுங்கு டாமினேஷன் தான். அந்த ஹைதராபாத் ஐடி ஹப்புக்கு அந்தால் தானே ஆரம்பத்துல. ஹைதராபாத்ல இந்த இவனோட அந்த இருக்காரு சந்திரபாபு நாயுடு, அந்த ஐடி ஹப் ஐடி இண்டஸ்ட்ரின்னு அதுக்கு மெயினா அந்தால் தான் காரணம். வேற இன்னைக்கு குச்சி கட்சன் இருந்தாங்க, செமிகண்டக்டர் கம்பெனி, நீங்க தான் எடுத்துன்னு போயிட்டீங்கன்ட்டு. இப்பதான் இவனுக்கு குழந்தை பத்துக்க வக்கீல் இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து நீ எதுக்கு பத்துக்கிறேன்னு கேட்பானு திமுகக்காரன். இப்பெல்லாம் வரவே வராது 2G. அவனோட செமிகண்டக்டர் கம்பெனி எல்லாம் செம பிரில்லியன்ட். நிறைய வந்து
இது பண்ணுவானுங்க feasibility அதுல எது கம்யூனிஸ்ட் ஓரியன்டட் ஸ்டேட்டோ அந்த பக்கமே தலையெடுத்து வைக்க மாட்டாங்க. ஆமா, அது ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஹெவி இல்ல. நீ இப்போ வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப இதுக்கு நீ ரொம்ப தண்ணி எடுக்கிறன்னு மூட்னா அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆயிடும் அவனுக்கு. அவன் சரியான கேபிட்டல் இன்டென்சிவ் வேற அது. அவன் எங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் ஓரியன்டட்னு தெரியுதோ அந்த பக்கமே தலையெடுத்து வைக்க மாட்டான், ஓட்டுருவான். ம். அப்புறம் டெஸ்லா மோட்டார்ஸ் வருது, ஐஎம்எஸ் தெரியுமா தெரியாதா? டெஸ்லாவா எங்க வருது? இந்தியா வருது. இந்தியால இந்தியால எங்க வருது? அதான் எங்க வருது? மும்பைல மும்பையா? மும்பைல ஜூலை நாளைக்கு தானே. வாய்ஸ் பிரேக் ஆகுதுப்பா. நாளைக்கு தான் லான்ச் பண்றேன். சரி பண்ணு. ஏன் தமிழ்நாடு வரலையா? தமிழ்நாட்டுல ரொம்ப பேசிட்டு இருந்தானுங்க, வருது வருது டெஸ்லா வருதுங்களா. வருது எலான் மஸ்க் நினைச்சிருப்பாரு, எனக்கே விபூதி அடிக்க பார்த்த பாத்தியா நீ அப்படின்ட்டு இருப்பாரு. அப்புறம் பாலா, என்ன அப்டேட் உங்க ஊர்ல? ஒரு அப்டேட்டும் இல்ல. ஆனா நான் டெஸ்லால எஃப்எஸ்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு பார்த்தேன், பண்ண மாட்டேன்டா இந்தியால. அது செல்ஃப் டிரைவிங் வந்துரும் அது. இல்ல கஷ்டம். ஏன்னா அது வந்து நிறைய போர்டெல்லாம் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணும், அல்காரிதம்லாம். புரியல. தமிழ்நாட்டுலலாம் நீங்க இது கொண்டு வந்தீங்கன்னா விட்டாட்டி தூக்கிடுவாங்க நம்ம ஆளுங்க. தமிழ்நாட்டுல இந்தியா ஃபுல்லா அதான் கதை. இங்கெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா செல்ஃப் டிரைவிங் நம்ம ஆளுங்கெல்லாம் விட்டு தூக்குன்னு தூக்கிடுவானுங்க செல்ஃப் டிரைவிங்க போட்டுக்கிட்டு. இல்ல டூஜி, அது நிறைய டிராபிக் சைன் போர்டு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும், இல்லைன்னா வேலை செய்யாது. அது வெஸ்டர்ன் கண்ட்ரி கரெக்டா செட் ஆகும். சரி, ஓகே, பாய் டூஜி. பாய். பாய். பாயா இருக்கா? பாய்ங்கன்ட்டு போர் அடிக்க போயிட்டு நான் யாரோட பேசுறது? போய் தூங்குங்க. பாய். பாய் பாய். என்ன நூபு? எந்திரிச்சிட்டேன், நான் தூங்கி எந்திரிச்சிட்டேன். இல்லண்ணா. சரி, யாரும் மிஸ்லாம் எண்ட் அடிச்சிரு. நான் போய் டைம் பாஸ்ட் கேஸ்ல கேட்டு விளாடுவோம்.